அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 257. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் ஜூன் மாதம், தேதி 12ஆம் தேதி, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் சரியாக மாலை 5 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் மீட்சிப் படலம் என்ற படலத்தில் இருக்கிறோம். ராவணன் வீழ்த்தப்பட மண்டோதரி அவனுடன் உடல் மீது கதறி அழுது இறந்துவிட, எல்லோருக்கும் ஈமக்கிரியைகள் செய்யப்பட, அதை செய்பவன் வீடணன். வீடணனுக்கு முடிசூட்டப்பட அனுமன் சீதையிடம் போய் நல்ல செய்தி, ராவணன் வீழ்த்தப்பட்டான், சோபனம் சோபனம், வாழ்க வாழ்க வளமுடன் என்றெல்லாம் சொல்லி சீதையை வாழ்த்தி, ராமன் வீடணனுக்கு சீதையை போய் அழைத்து வா, சீருடும் தா நமதேவியை என்று சொல்லி அனுப்ப, வீடணன் போய் பிராட்டியிடம் நன்றாக அலங்கரித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, அவளது முறை என்று, அது மாட்சிமை என்று, அது விழுமியது அன்று என்று மறுக்க, அன்னையே அதுதான் ராமனின் ஆணை என்று வீடணன் சொல்ல, சீதைக்கு அலங்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டத்தில் சென்ற வகுப்பு நிறைவு பெற்றது. சீதைக்கு அலங்காரம் செய்பவர்கள் ஊர்வசி, திலோத்தமை, ரம்பை, மேனகை போன்ற தேவலோக மகளிர் எல்லோரும் அவளுக்கு அலங்காரம் செய்கிறார்கள். சென்ற வகுப்பில் வானதி பிரகாஷ் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். கோலம்கான் படலத்திலும் இதே போல அரம்பையரை பற்றி குறிப்பு வருகிறது என்று. அதற்கு மீனாட்சி அப்பொழுது அவர்களெல்லாம் ராவணனுக்கு அடிமையாக இல்லையா, அவர்கள் எவ்வாறு மிதிலையில் போய் அலங்காரம் செய்தார்கள் என்று கேட்க, அப்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. இந்த அரம்பையர்கள் அங்கே போய் அலங்காரம் செய்யவில்லை. அந்த அரம்பையரை பற்றிய குறிப்பு எவ்வாறு வருகிறது என்றால், அந்த பாடல் இவ்வாறு அமைகிறது. பொன்னின் ஒளி பூவின் வெறி, வெறி என்றால் மனம் என்று அர்த்தம். பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீதம், சீதம் என்றால் குளிர்ச்சி. பொன்னின் ஒளி பூவின் வெறி சாந்து பொதி சீதம், மின்னின் எழில் அன்னவள் தன் மேனி ஒளி மான, மான என்றால் ஒத்திருத்தல். மின்னின் எழில் அன்னவள் தன் மேனி ஒளி மான, அவளுடைய ஒளியைப் போல மின்னல் ஒளி இருக்கிறது. அன்னமும் அரம்பையரும் ஆர் அமிழ்தும் நாண. அரம்பையரை பற்றிய குறிப்பு, அரம்பையர் அங்கே வந்து அலங்காரம் செய்தார் என்று வரவில்லை. அன்னமும் அரம்பையரும் ஆர் அமிழ்தும் நாண மண் அவை இருந்த மணிமண்டபம் அடைந்தாள். சீதையினுடைய நடையை பார்த்து அரம்பையர்கள் அன்னம் அமிழ்து எல்லாம் வெட்கப்பட, அன்னமும் அரம்பையரும் ஆரமிழ்தும் நாண என்பதுதான் குறிப்பு. அரம்பையர்கள் அவளுக்கு போய் கோலங்கால் படலத்தில் அலங்காரம் செய்ததாக குறிப்பு இல்லை. அதை தெளிவுபடுத்தி விடுகிறேன். சீதைக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டத்தில் இருக்கிறோம். சென்ற வகுப்பின் நிறைவு பாடலை ஒரு பார்வை பார்த்து விட்டு இந்த வகுப்பின் முதல் பாடலுக்கு போகலாம். சென்ற வகுப்பின் நிறைவு பாடல் இதோ. கார்த்திக். பாகு அடர்ந்து அமுது பில்கும் பவளவாய் தரளப்பத்தி, சேகுகர விளக்கி நாணம் தீட்டி மண் சேர்ந்த காசை, வேகடம் செய்யுமா போல் மஞ்சன விதியின் வேதத்து, ஓகை மங்களங்கள் பாடி ஆட்டினர் உம்பர் மாதர்.
உம்பர் மாதர் தேவலோகத்து பெண்டிர் எல்லோரும் மஞ்சன விதி, மஞ்சனம் என்பது நீராட்டுவது, அந்த விதியின்படி வேதத்து ஓகை மங்களங்கள் பாடி, வேதம் ஓதி ஓகை போங்கக்கூடிய மங்களங்கள் அந்த ஒலிகளை எல்லாம் எழுப்பி ஆட்டினர், சீதைக்கு நீராட்டினார். ஆட்டினர் என்ற சொல்லின் சிறப்பு பற்றி சென்ற வகுப்பில் பல பாடல் பார்த்தோம். பாகு அடர்ந்து அமுதம் பில்கும் பவளவாய் தரளம், தரளம் என்பது முத்து, முத்துக்களோ பற்கள் என்று பாட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி முத்துக்களை போல, முத்துக்களை பத்தி என்றால் வரிசை, முத்துக்களை வரிசையாக அடுக்கி வைத்தது போல வாய், அவளுடைய வாய். சேகு என்றால் பிழை, குற்றம். சேகு அற விளக்கி, சீதைக்கு பல் விளக்கி, நாணம் தீட்டி, கஸ்தூரி இவையெல்லாம் தீட்டி, மண் சேர்ந்த காசு, காசு என்பது பொன் அல்லது மணி, மண் சேர்ந்த காசை வேகடம் செய்யுமா போல், சுத்தம் செய்வது போல, ஒளியூட்டுவது போல, சாணை பிடிப்பது போல என்று பொருள் வேகடம் என்பதற்கு. சீதைக்கு இவ்வாறு அழகு செய்கிறார்கள். இந்த எவ்வாறு அழகு செய்கிறார்கள் என்பது அடுத்த பாடலிலும் தொடர்கிறது. அடுத்த பாடலை பார்ப்போம். உருவிளை பவளவல்லி பால் நுரை உண்டதென்ன, மறுவிளை கலவை ஊட்டி குங்குமம் முலையின் ஆட்டி, கருவிளை மலரின் காட்சி காசரு தூசுகாமன், திருவிளை அல்குற்கு ஏற்ப மேகலை நழுவச் சேர்த்தார். உரு, உரு என்பது அழகு என்று பொருள். உரு விளையக்கூடிய பவளக்கொடி போல, வள்ளி என்பது கொடி, பவளக்கொடி, பவளக்கொடியானது பால் நுரை உண்டால் எவ்வாறு இருக்குமோ, பவளக்கொடி என்பது சிவந்த நிறம், பால் நுரை, பவளக்கொடி பால் நுரை உண்டது போல சீதையின் உடம்பு முழுதும் மறுவிளை கலவை ஊட்டி, கலவை என்பது நறுஞ்சாந்துகள், மணமுழுக்கக்கூடிய சுண்ணம் போன்ற பொடிகள் அல்லது அது போன்ற பேஸ்ட் என்று வைத்துக் கொள்ளலாம். மறு என்பது வாசனை, சின்ன ரூ போட்டால் வாசனை, சாம்பவி என்று கேட்டார்கள். பெரிய ரூ போட்டால் தான் மாசு, குற்றம். மறு என்பது மறு விளை கலவை ஊட்டி குங்குமம் முலையின் ஆட்டி, மார்பகத்தில் குங்குமம் எல்லாம் தடவி, கருவிளை மலரின் காட்சி, கருவிளை என்பது கரிய நிறமுடைய ஒரு மலர், கருவிளை மலரின் காட்சி காசு அரு தூசு. தூசு என்பது தூசி இல்ல, டஸ்ட் இல்ல, தூசு என்பது ஆடை. பல இடங்களில் கம்பெனியில் இந்த வார்த்தையை பார்க்கலாம். தூசு என்பது ஆடை. காசு அரு தூசு, குற்றமில்லாத, பழுதில்லாத, அழுக்கில்லாத ஆடை அவளுக்கு அணிவித்து, காமன் திருவிளை அல்குற்கு ஏற்ப இடைப்பகுதி, ஏனென்றால் அங்கேதான் மேகலை ஒட்டியானம் போடுகிறார்கள், எனவே இடுப்பு பகுதி மேகலை நழுவ இவ்வாறெல்லாம் சீதைக்கு அலங்காரம் செய்யப்படுகிறது. அடுத்த பாடல். சந்திரன் தேவிமாரின் தகை ஒரு தரளப் பைம்பூன், இந்திரன் தேவிக்கேற்ப எயவன பூட்டி யானர், சிந்துரப் பவளச் செவ்வாய் தேம்பசும் பாகு தீற்றி, மந்திரத்து அயினி நீரால் வலம் செய்து காப்பும் இட்டார். சந்திரன் தேவிமார், சந்திரனுக்கு 27 மனைவி என்று சொல்கிறார்கள். சந்திரன் தேவிமாரின் தகை உரு தரளம், அவர்கள் இருக்கக்கூடிய முத்து போன்ற அணிகலன்கள், பூன் என்பது அணிகலன்கள், பூன் இந்திரன் தேவிக்கு ஏற்ப, இந்திராணிக்கு என்னெல்லாம் சூட்டுவார்களோ அதை விட அது அதற்கு இசைந்து இயைவன பூட்டி, யானர் சிந்துர, யானர் என்றால் புதுமை, புதிதாக, சிந்துர பவளச் செவ்வாய், பவளச் செவ்வாய், பச்சைமாமலை போல் மோகினி பவளவாய் கமலச் செங்கன், பவளச் செவ்வாய் தேம்பசும் பாகு, பாகு என்பது வெற்றிலை, தாம்பூலம். பாக்கு என்று வந்திருக்க வேண்டும், பாக்கு என்பது பாகு என்று இடைக்குறையாக வந்து, பாக்கு என்று சொன்னால் பாக்கு மட்டும் இல்லை, உபலட்சணம் என்று சொல்வார்கள். அதோடு சேர்த்து வர வேண்டியவையும் சேர்ந்து வர வேண்டும், அதுதான் உபலட்சணங்கிறது. சோறு சாப்பிட்டேன் என்றால் சோறு மட்டும் சாப்பிட்டதில்லை, சோறோட கறி, கூட்டு, குழம்பு, ரசம், அப்பளம் எல்லாம் சாப்பிட்டது போல. சோறு சாப்பிட்டேன் என்று சொன்னாலும் மற்றவை சாப்பிட்டது அதற்குள் அடக்கம் என்பது போல, பாக்கு என்பது வெற்றிலை, தாம்பூலம், சுண்ணாம்பு எல்லாம் சேர்ந்தது. பாகு தீட்டி மந்திரத்து அயினி நீரால், அயினி என்பது ஆரத்தி எடுத்தல், மந்திரத்து அயினி நீரால் வலம் செய்து காப்பும் இட்டார்.
இந்த அயினி நீரால் வலம் செய்து காப்பும் இட்டார் என்பது மங்களமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் பொழுது, அலங்காரம் செய்யும் பொழுது, அதுவும் மணப்பெண்ணுக்கு அலங்காரம் செய்யும் பொழுது செய்யப்படும் ஒரு முறை என்பது கோலங்கான் படலத்தில் சீதைக்கு அலங்காரம் செய்த பொழுது இதே வார்த்தை அயினி நீரால் வலம் வந்து காப்பும் இட்டார் என்று கம்பன் பதிவு செய்கிறான். அது மணப்பெண்ணுக்கு. இங்கேயும் சீதையை மணப்பெண் போல அலங்கரிக்கிறார்கள் என்று கொள்ளலாம். அந்த பாடல் ஸ்கிரீன்ல காமிக்க முடியல, சாரி, ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். நெய்வளர் விளக்கும் ஆட்டி நீரோடு பூவும் தூவி, சீதைக்கு பாலகாண்டத்தில் கல்யாணம் செய்ய போகும்போது மணப்பெண்ணாக சீதை அலங்கரிக்கும் காட்சி இது. நெய்வளர் விளக்கும் ஆட்டி நீரோடு பூவும் தூவி தெய்வமும் பராவி வேத பாரகர்க்கு ஈந்து செம்பொன் ஐயவி நுதலில் சேர்த்து ஆய் அற அயினி சுற்றி, ஆய் நிற அயினி சுற்றி கை வளர் மயில் அனாளை வலம் செய்து காப்பும் இட்டார். அதே வார்த்தை, அயினி நீரால் வலம் செய்து காப்பும் இட்டார் என்பது மணக்கோலத்தில் சீதைக்கு அலங்காரம் செய்யப்பட்ட பொழுது சொன்ன அதே வார்த்தை மந்திரத்து அயினி நீரால் வலம் செய்து காப்பும் இட்டார். இங்கே மீட்சி படலத்தில் ராமனை பார்ப்பதற்காக சீதையை அழைத்து கொண்டு போகும்போது அவளுக்கு இவ்வாறெல்லாம் அலங்காரம் செய்து கூட்டிக் கொண்டு போகிறார்கள். அடுத்த பாடல். மண்டலமதியின் நாப்பன் மான் இருந்த எண்ணமானம் கொண்டனர் ஏற்றிவான மடந்தையர் தொடர்ந்து கூட மண்டிவானரும் ஒள் வாழ் அரக்கரும் புறம் சூழ்ந்து ஓட அண்டர் நாயகன் பால் அண்ணன் வீடலன் அருளிச் சென்றான். இந்த சீதையை அழைத்து கொண்டு வருவது என்பதில் ஏகப்பட்ட புதியதான செய்திகள் இருக்கின்றன. நான் கேட்டேன், அனுமன் கூட்டு கொண்டு வந்திருக்கப்படாதா, இல்லை புரோட்டோகால் படி மன்னன் தான் போக வேண்டும், வீரனன் தான் மன்னன், மன்னன் தான் சிறைப்பிடித்தான், இப்பொழுது இருக்க மன்னன் அவனை மீண்டும் ஒப்படைக்கிறான் என்ற முறையில் வீடனன் போய் கூட்டிக் கொண்டு வருவதுதான் முறை என்று அந்த சமாதானம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. எனவே வீடனன் அசோகவனத்தில் இருக்கும் சீதை கோட்டைக்கு வெளியே போர்க்களத்தில் இருக்கும் ராமனை பார்ப்பதற்கு புஷ்பக விமானத்தில் ஏறி வருகிறாள். இன்ஸ்டன்டேனியஸா வரணும் என்பதற்காக என்று நான் புரிந்து கொள்கிறேன். நினைப்பதற்கு முன்னால் கொண்டு வா என்று ராமன் சொல்லி அனுப்பியிருந்தான். எனவே புஷ்பக விமானத்தில் ஏற்றி சீதையை கொண்டு வருகிறார்கள். மண்டலமதியின் நாப்பன், நாப்பன் என்றால் நடுவே, மண்டலம் என்பது வட்டம், வட்டமான சந்திரனின் நடுவில் ஒரு மான் இருப்பது போல மானம் ஏற்றி கொண்டனர். மானம் என்பது விமானம். மானம் ஏற்றி கொண்டனர் வானமடந்தையர் தொடர்ந்து கூட. இவர் யாரெல்லாம் அலங்காரம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கூடவே ஓடி வர அல்ல கூடவே தொடர்ந்து விமானத்திலேயே வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். மண்டி வானரரும் ஒள் வாழ் அரக்கரும் புறம் சூழ்ந்து ஓட அண்டர் நாயகன் பால் வீடணன் அருளி சென்றான். வீடணனும் அதே விமானத்தில் வந்திருக்க வேண்டும் என்பது பொருள். ஆப்வியஸ்லி மண்டலமதியின் நாப்பன் மான் இருந்த எண்ணமானம் கொண்டனர் ஏற்றிவான மடந்தையர் தொடர்ந்து கூட மண்டிவானரரும் உள்வாழ் அரக்கரும் புறம் சூழ்ந்தோட அண்டர் நாயகன் பால் அண்ணன் வீடணன் அருளிச் சென்றான் என்று சீதை வந்ததை சொல்கிறார்கள். இந்த பாடல்ல விசேஷமா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை. இந்த மண்டிவானரரும் என்று தொடங்குகிறது மூன்றாவது அடி. மற்ற எல்லா பதிப்புகளிலும், சென்னை கம்பன் கழகம் பதிப்பு, அண்ணாமலை பதிப்பு, பள்ளத்தூர் பழபழனியப்பன் உரை, எல்லாவற்றிலும் மண்டி என்ற வார்த்தைக்கு பதிலாக உண்டை என்ற வார்த்தை காணப்படுகிறது. எனக்கு புரியல. ஒரு உரையாசிரியர் எழுதிட்டார் உருண்டை வடிவமான வானரர் என்று. எனக்கு தெரியல, அது உண்டை வானரர் இருக்கு. சென்னை கம்பன் கழகத்தில் உண்டை வானரர் தான் இருக்கு அந்த வார்த்தை. உண்டை வானரரும். எனக்கு என்னையா வானர்கள் உருண்ட வடிவத்தில் உருண்டை போல இருக்காங்களா என்று ஒரு சந்தேகம் இருந்தது. அண்ணாமலை பதிப்பகத்தில் உண்டை என்ற வார்த்தையை வைத்துக் கொள்கிறார்கள். கையில் எறிவதற்கு கல் உண்டை
பெரிய பெரிய கற்கள், பாறைகள், பெரிய பெரிய உருண்டைகள், அதை வைத்துக் கொண்டிருந்த வானரர் என்று உண்டை வானரர் என்பதற்கு அவர்கள் அவ்வாறு விளக்கம் சொன்னார். ஊவேஷாவோட பதிப்பை எடுத்து பார்த்தேன். மண்டுகின்ற வானரர் பெரும் திரளாக, உண்டை என்பதற்கு பதிலாக தேர்ந்தெடுத்த அவர் தேர்ந்தெடுத்தது இல்லை. இந்த வார்த்தை ஏதோ ஒரு சுவடியில் இருக்கிறது. பாடபேதம் அவ்வளவுதான். ஊவேஷா பாடல் எழுதல. இருக்கிற சுவடிகளில் மோஸ்ட் அப்ராப்ரியேட் என்று ஊவேஷா இதை தேர்ந்தெடுத்து மண்டுகின்ற வானரர் என்று அவர் தன்னுடைய பதிப்பில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன்னா உண்டை வானரர் உருண்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய வானரர்னு ஒரு உரையாசிரியர் எழுதியிருக்கு. அது எனக்கு ரொம்ப இன்னப்ராப்ரியேட்டப்பட்டது. அடுத்த பாடம். இவ்வாறு எல்லோரும் ஓடி வருகிறார்கள். இப்புறத்து இமையவர் முனிவர் ஏழையர் துப்புறச் சிவந்தவாய் விஞ்சை தோகையர் முப்புறத்து உலகினும் எண்ணில் முற்றினோர் ஒப்புறக் குவிந்தனர் ஓகை கூறுவர். ஓகை ஓகை என்பது உவகை என்ற பொருளில் வந்துள்ளது. எல்லோரும் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ஆரவாரம். ராமன் வென்று விட்டான், சீதையும் ராமனும் சேரப்போகிறார்கள் என்று அந்த சிறை இருந்தவருடைய மீட்சி இப்பொழுதுதான் நடக்கிறது என்று இதை குறித்து எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இப்புறத்து இமையவர் தேவர்கள், முனிவர், ஏழையர் என்பது பொதுவாக பெண்டிர் என்று சொல்லப்படுகிறது. துப்பு உற, துப்பு என்றால் பவளம், துப்புறச் சிவந்தவாய் விஞ்சை தோகையர் வித்யாதர மாதரர்கள், முப்புறத்து உலகினும் எண்ணில் முற்றினோர், எல்லா உலகத்தில் இருக்கிற மக்களை விட எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக ஒரு உயர்வு நவிர்ச்சி. முப்புறத்து உலகினும் எண்ணில் முற்றினோர் ஒப்புறக் குவிந்தனர், ஒன்று கூடி ஒரே நோக்கத்தோடு, வேறுபாடு இல்லாமல், ஒப்பு உற வேறுபாடு எதுவும் இல்லாமல் ஒரே அடியாக ஒப்பு உற குவிந்தனர் ஓகை கூறுவார். இவ்வாறு எல்லோரும் வந்து சேருகிறார்கள் ராமன் இருக்கும் இடத்திற்கு. அடுத்த பாடல். அருங்குல கற்பினுக்கு அணியை அண்மினான் மருங்கு முன் புன் செல வழி இன்று என்னலாய் நெருங்கினர் நெருங்குழி நிருதர் ஓச்சலால் கருங்கடல் முழக்கென பிறந்த கம்பலை. கம்பலை நமக்கு தெரிந்த வார்த்தை, கண்ணீரும் கம்பளையுமாக என்று அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். கம்பலை என்பதற்கு பொருள் பேரொலி, ஆரவாரம். பொதுவாக வருத்தத்துடன் சேர்ந்த அழுகை குரல், வருத்தத்துடன் சேர்ந்த பேரொலி, அழுகை. பட் பேரொலி என்பதுதான் பேசிக் மீனிங். கம்பலை என்பது பேரொலி. ஸோ பிறந்த கம்பலை. எப்படி இந்த கம்பலை பிறந்தது? கடல் முழக்கு என பெரிய கடல் ஓசை போல ஒரு வருத்தம் கொண்டு ஒரு அழுகுரல் கேட்கிறது அங்கே. என்ன ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு. சீதை அழைத்து வரப்படுகிறாள், ராமனை பார்க்க போகிறாள், நெருங்கி விட்டாள். ஏன்னா விமானத்தில் வந்திருக்கிறாள், இன்னும் இறங்கல, விமானத்திலேயே அவள் இருக்கிறாள். அவளை பார்ப்பதற்கு கீழே இருந்த போர்க்களத்தில் இருந்த அல்லது தேவலோகத்தில் இருந்த வந்த எல்லோரும் இப்போ நம்ம ஊர்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்தா எல்லாரும் போய் பார்க்குற மாதிரி, விராட் கோலி ட்ரெயின்லேருந்து இறங்கினா எல்லாரும் போய் பார்க்குற மாதிரி எல்லாரும் போய் முச்சுக்கிறாங்க சீதை இருக்கிற இடத்தை. அந்த சீதையை கம்பன் சொல்லும் அடைமொழியை மிக கவனமாக கவனிக்க வேண்டும். இந்த பாட்டில் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். மீட்சி படல தொடக்கத்தில் இருந்து கம்பன் சீதையை குறிக்கும் அடைமொழிகளில் பிரதானப்படுத்துவது கற்பு. அருங்குல கற்பினுக்கு அணியை அண்மினார், நெருங்கினார்கள். மருங்கு, மருங்கு என்பது பக்கம். முன் பின் செல வழி இன்று என்னலாய், எந்த பக்கமும் போறதுக்கு வழி இல்லை, அப்படியே மொச்சுக்கிறாங்க, அடைஞ்சுக்கிறாங்க சீதையை இருக்கும் இடத்தை நோக்கி. நெருங்கினர் நெருங்குழி, இவ்வாறு இவர்கள் நெருங்கும் பொழுது நிருதர் ஓச்சலால், நிருதர் என்பது அரக்கர்கள், அவர்கள் கிரவுடு கண்ட்ரோல்ல ஈடுபடுறாங்க. ஸோ ஓச்சல், கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களோ கதையோ ஈட்டியோ குச்சியோ ஏதோ எடுத்து அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள் அல்லது ரெகுலேட் பண்றாங்க கிரௌட. அவ்வாறு அவர்கள் ஓச்சலால் கடல் முழக்கு என்ன பிறந்த கம்பலை, அவர்களை பார்த்து அஞ்சி இந்த சீதையை பார்ப்பதற்காக ஓடி வந்த எல்லோருமாக சேர்ந்து ஓ என்று அழுகுரல் கேட்கிறது.
ஓச்சுதல் நமக்கு எல்லோரும் தெரிந்த ஒரு வார்த்தை. கடிது ஓச்சி மெல்ல எரிக குறள். ஓச்சுதல் என்றால் ஓங்குதல். ஓச்சுதல் என்ற சொல் எனக்கு பிடித்த மற்றொரு பாடலிலும் வருகிறது. அந்த ஒரு சொல் ஆக்கம் அதை குறித்து பார்க்கலாம். இந்த பாடலை பார்க்கலாம் இப்பொழுது. இந்த ஓச்சுதல் ஞானசம்பந்தருடைய அப்பா கையில ஒரு குச்சியை ஏந்தி கொண்டு குளக்கரையில் உட்கார்ந்திருக்கும் அந்த பையனை, யார் கொடுத்தா இந்த பால் என்று மிரட்டுகிறார். எச்சில் மயங்கிட உனக்கு ஈதுகிட்டாரை காட்டு என்று கைச்சிறியது ஒரு மாறு கொண்டு ஓச்ச கால் எடுத்தே அச்சிறிய பெருந்தகையர் ஆனந்த கண் துளி பெய்து உச்சியினில் எடுத்து அருளும் ஒரு திருக்கை விரல் காட்டி தோடுடைய செவியன் விடையேறியோர் என்று பாடுகிறார் சம்பந்தர். எச்சில் மயங்கிட உனக்கு ஈது இட்டாரை காட்டு என்று கை சிறியது ஒரு மாறு. மாறு என்றால் குச்சி என்று பொருள். கொண்டு ஓச்சக்கால் எடுத்து, ஓச்சுவதற்காக அந்த குச்சியை எடுத்து ஓங்கி அடிக்க போகும்போது அச்சிறிய பெருந்தகையார், பாருங்க கான்ட்ராஸ்ட், சிறிய பெருந்தகையார் ஆனந்த கண் துளி பெய்து உச்சியினில் எடுத்து அருளும் ஒரு திருக்கை விரல் காட்டி. யாரு பால் கொடுத்ததுன்னா தோளுடைய செவியன் என்று சம்பந்தர் பாடுவது. ஓச்ச அந்த வார்த்தைக்காக இதை சொன்னேன். அடுத்த பாடல் இதை எடுத்துடலாம். இவ்வாறு ஒரு பேரொலி கேட்கிறது. பார்க்கிறான் ராமன், ஒரு மனைவியை அழைத்து வா என்று சொல்லி இருக்கிறான். எனக்கு இப்போ அவன் ஏற்கனவே பார்த்துட்டான்னு தோன்றது. சீதை சர்வாலங்கார பூஷிதையாக வந்திருக்கிறாள் என்பதை, அதனால் கொண்ட கோபம் என்பது ஒரு செகண்டரி கோபம் என்று வைத்துக் கொள்ளலாம். பிரைமரி கோபம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் ஒரு அழுகை குரல், ஆரவாரம், இயலாதவர்கள் எழுப்பும் ஒரு குரல். இதை கேட்டவுடன் ராமனுக்கு கண்ணா பின்னான்னு கோபம் வருகிறது. கோபத்தின் உச்சிக்கு செல்கிறான். தடித்த வார்த்தைகள் அவனிடமிருந்து வெளிவருகின்றன. பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல். அவ்வழி ராமனும் அவ்வழி ராமனும் அலர்ந்த தாமரை செவ்வி வாழ் முகங்கொடு செயிர்த்து நோக்குறா இவ்வொலி யாவது என்று இயம்ப இற்றினா கவ்வையில் முனிவரர் கழனினார் அரோ. அவ்வழி ராமனும், அந்த ஒலியை கேட்ட அங்கே இருந்த இராமனும், அலர்ந்த தாமரை செவ்வி வாழ், வாழ் என்பது ஒளி பொருந்திய, செவ்வி செம்மையான, அலர்ந்த தாமரை போல அன்றலர்ந்த செந்தாமரையினை ஒத்ததம்மா என்று அடிக்கடி ராமனுடைய முகத்தை சுட்டு, அப்பேற்பட்ட முகமுடையவன் செயிர்த்து நோக்குறா. செயிர்த்து என்றால் சினந்து, கோபப்பட்டு, கோபத்தின் உச்சிக்கே சென்று இவ்வொலி யாவது என்று இயம்ப இற்று இனா இதுதான் அது என்று முனிவரர் கழனினார் அரோ. முனிவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். எப்பேற்பட்ட முனிவர்கள்? கவ்வை இல் முனிவர். கவ்வை என்பது பழி, குற்றம், தீமை, பாவம், பிளாக் மார்க், மறு எதுவும் இல்லாதவர்கள். அவ்வழி ராமனும் மலர்ந்த தாமரை செவ்வி வாழ்முகம் கொடு செயிர்த்து நோக்குறா இவ்வொலியாவது என்று எம்ப இற்று எனா இதுதான் என்று கவ்வையில் முனிவரர் கழறினார் அரோ. கவ்வை என்பது சொன்னேன், குற்றம், பழி, பாவம் என்று. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு இன்னொரு வார்த்தை ஞாபகம் வந்தது. கம்பனுடைய பாடல் தான். இந்த கவ்வை என்ற வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், கவ்வை என்பது ராமாயணத்தில் அனுமன் சொல்லும் முதல் வார்த்தை. கவ்வை, அனுமன் ராமாயணத்தில் உரைக்கும் முதல் வார்த்தை கவ்வை. இந்த வார்த்தை இப்ப எடுத்துடலாம். இந்த வார்த்தை இடம்பெறும் கட்டம் கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமன் இலக்குவன் இருவரும் வர. பாடல் எடுத்துடலாம். கார்த்திக். ராமன் இலக்குவன் இருவரும் வர, சுக்ரீவன் அதை பார்த்து வாலி அனுப்பிய ஆட்கள் வந்து விட்டார்கள் என்று பயந்து போய் ஒளிந்து கொள்ள அனுமன் அவர்களை போய் சந்திக்கிறான். அனுமன் அவர்களை பார்த்து
சொல்லும் முதல் வார்த்தை, உங்கள் வரவு நல்வரவு ஆகுக. தீமை இல்லாத வரவாக உங்கள் வரவு இருக்கட்டும். கவ்வையில் கவ்வையில் வரவு என்று அனுமன் அவர்களை விழிக்கின்றான். அந்த பாடலை பார்க்கலாம். அனுமன் சொல்லும் முதல் வார்த்தை, கவ்வை இன்று ஆக உங்கள் வரவு. இவ்வகை எண்ணி ஆண்டு அவ்விருவரும் என்பது ராமனும் இலக்குவனும். இவ்வகை எண்ணி ஆண்டு அவ்விருவரும் எய்தலோடும் செவ்வழி உள்ளத்தானும், இது அனுமன், செவ்வழி உள்ளத்தானும் தெரிவுற எதிர் சென்று எய்தி கவ்வை என்ற நுங்கள் வரவு கவ்வை என்றாக. கவ்வை என்றால் பழி, குற்றம், பாவம், தீமை எதுவும் இல்லாது நல்லவை. கவ்வை இன்று ஆக உங்கள் வரவு என கருணையோனும் எவ்வழி நீங்கியோய் நீ யார் என விளம்பலுற்றான். அனுமனை பார்த்து ராமன் கேட்கிறான், நீ எங்கிருந்து வருகிறாய், நீ யார் என்று அனுமனை ராமன் கேட்கிறான். கவ்வை இன்று ஆக. அடுத்த பாடல். மீண்டும் நாம் இப்பொழுது போர்க்களத்திற்கு வந்து விட்டோம். இதை எடுத்துடலாம். முனிவருடைய வாசகம் கேட்ட உடனே ராமனுக்கு எக்கச்சக்கமா கோபம் வருது. நான் சொன்னேன், தடித்த வார்த்தை சொல்லுகிறான் என்று. டேய் வீடனா, உனக்கு புத்தி இல்லையா, முட்டா பயலே என்று திட்டுவதற்கு ஒப்பாக, இவ்வளவோ படித்திருக்கிறாய், இந்த மாதிரி ஒரு அநியாயம் செய்யலாமா, தகாத செயல் செய்திருக்கிறாயே வீழனா என்று ராமன் அவனை கோபிக்கின்றான். பாடலை பார்க்கலாம். முனிவரர் வாசகம் கேட்புறாதமுன் நனி இதழ் துடித்திட நகைத்து வீரணன் தனையழ நோக்கி நீ தகாத செய்தியோ புனித நூல் கற்று உணர் புந்தியோய் என்றான். புனித நூல் கற்று உணர் புந்தியோய். எக்கச்சக்கமா படிச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற நீ இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் செய்யலாமா, தகாத செய்தியோ. யார்? புனித நூல் கற்று. பல பேர் நம்ம அங்கேயே நின்றுடுறோம். உணர்புந்தியோய். கற்றால் மட்டும் போராது, அதை உள்வாங்கிக் கொண்டு அதை நன்றாக டைஜஸ்ட் பண்ணி புனித நூல் கற்று உணர்கின்ற புந்தி, புந்தி என்றால் புத்தி உடையவனே நீ தகாத செய்தியோ என்று வீடணனை பார்த்து, முனிவரர் வாசகம் கேட்புறாத முன், அவர்கள் சொல்லி முடிக்கல என்ன காரணம் என்று, அதற்கு முன்பாகவே கோபத்தின் உச்சிக்கு சென்ற ராமன் நனி இதழ் துடித்திட நகைத்து, ஒரு ஏளன நகை, சர்க்காஸ்டிக், என்னடா படிச்சிருக்க நீ என்று ஒரு ஏளன நகை, எள்ளி நகையாடும் நகைத்து வீடணன் தனை எழ நோக்கி நீ தகாத செய்தியோ என்று சாடுகின்றான் இராமன். அடுத்த பாடல். ராமன் வீடனிடம் சொல்கிறான், கடுந்திலர் அமர்க்களம் காணும் ஆசையால் நெடுந்திசை தேவரும் நின்ற யாவரும் அடைந்தனர் உவகையின் அடைகின்றார்களை கடிந்திட யார் சொன்னார். கருது நூல்வலாய். கருது நூல்வலாய். எந்த நூல்களை கற்க வேண்டுமோ கருதப்படக்கூடிய நூல் எல்லாத்தையும் படிச்சு பிரயோஜனம் இல்லை. கற்க கஷடர கற்பவை, கற்பவை அதுதான் இந்த கருது நூல் என்பவை. கற்பவை கருது நூல்வலாய். கற்க வேண்டிய நூல்களை எல்லாம் கற்றவனே உவகையில் அடைகின்றார்களை கடிந்திட யார் சொன்னார். ஏதோ ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கடல். சீதையை பார்க்க வேண்டும், ராமன் சீதை இருவரும் ஒன்று சேரப் போகிறார்கள், இதை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்த இவர்களை கோபித்துக் கொள்வதற்கு, கடிந்திட அவர்களை தடுப்பதற்கு யார் சொன்னார், அந்த அந்த கமாண்ட் கொடுத்தது யாரு என்று ராமன் கோபப்படுகிறான். இவர்கள் எதுக்காக வந்திருக்கிறார்கள்? கடுந்திரள் அமர்க்களம் காணும் ஆசையா. எப்பேற்பட்ட ஒரு போர் நடந்திருக்கிறது, இந்த போர் நடந்த களத்தை பார்ப்பதற்காக யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? நெடுந்திசை தேவரும் நின்ற யாவரும் அடைந்தனர். அதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. போர்க்களத்தை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள். போர் முடிந்து விட்டது. இப்பொழுது சீதை வருகிறார். அவளை பார்ப்பதற்காக விமானத்தை பக்கத்தில் மொய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரை கடிந்திட யார் சொன்னார்? கருது நூல் வலாய் என்று ராமன் திட்டுகிறான். ரெண்டு பாட்டு போறாதா, இன்னும் திட்டுறான். அதுக்கப்புறமும் திட்டுறான். அடுத்த பாடலும் திட்டுகிறான். பாடலை பார்க்கலாம். பரசுடை கடவுள் நேமி பண்ணவன் பதுமத்தன்னல் அரசுடை தெரிவை மாறை இன்றியே அமைவது உண்டோ
கரைசெயற்கு அரிய தேவர் ஏனையோர் கலந்து காண்பான் விரசுரின் விளக்குவாரோ வேறுலார்க்கு என்கொல் வீரர். பரசு உடை கடவுள். பரசு என்பது மழு, கோடரி. அதுதான் பரசுராமனுடைய ஆயுதம். பரசு உடை கடவுள், மழு ஏந்தியவன் சிவபெருமான். பரசுடை கடவுள் நேமி பண்ணவன் சக்கரம் ஏந்தியவன் திருமால். பதுமத்து அண்ணல் தாமரை மலரில் இருக்கக்கூடியவன் பிரம்மன். மும்மூர்த்திகள் இவர்கள் எல்லாருமே அரசுடை தெரிவை மாறை இன்றி அமைவது உண்டோ. எங்க போனாலும் தம்பதி சமேதராக தங்களுடைய துணையை கூட்டிக் கொண்டுதானே வருகிறார்கள். அரசுடை தெரிவை மாறை, தெரிவை மார், தெரிவை மார் என்பது அவர் ரெஸ்பெக்டிவ் ஸ்பௌசஸ், அவருடைய மனைவிமார்களை கூட்டிக் கொண்டுதானே வருகிறார்கள். கரைசெயற்கு அறைய, எண்ணிக்கை இல்லாத அளவில் வந்துள்ள கரைசெயற்கு அறிய தேவர் ஏனையோர் கலந்து காண்பான் விரசுரின். எல்லோருமாக சேர்ந்து சீதையை காண்பதற்காக, ராமன் சீதை இணைவதை பார்ப்பதற்காக விரசூரின் நெருங்குதல், செறிதல், மொய்த்தல். அப்படி இருந்தால் விளக்குவாரோ. இவர்களெல்லாம் போட்டு தேவர் இவர்களெல்லாம் விளக்கிறாயே. வேறுலார்க்கு என்கொல். சாதாரண ஆட்களா அங்கே இருந்தானா உலார் என்பது பிழை, உலார்னு இருக்கணும். அது கள் பள்ளம் அந்த அழா வரணும். வேறுலார்க்கு என்கொல் வீர. இதை ஏற்கனவே சுட்டி காமித்திருந்தார் ஜோஷி. நான் போன கிளாஸ்ல கரெக்ட் பண்ணேன், இந்த கிளாஸ்ல கரெக்ட் பண்ண மறந்துட்டேன். ஓகே என்று ராமன் இன்னும் சினந்து பேசுகிறான். இதோட நிறுத்தல, இன்னும் போட்டு நொச்சு நொச்சு நொக்கறான். பாருங்க வீடன் அடுத்த பாடல். ஆதலார் அரக்கர் கோவை அடுப்பது அன்று உனக்கும் இன்னே சாதுகர் மாதை தன்மை தடுப்பது என்று அருளி செங்கண் வேதநாயகன் தான் நிற்ப வெய்து உலர்த்த கண் எய்து உயிர் தலக்கண் எய்தி கோதிலா மனனும் மெய்யும் குலைந்தனன் குணங்கள் தூயோன். ஆதலால் அரக்கர் கோவே, இப்பொழுது நீதான் இலங்கைக்கு தலைவன். அடுப்பது அன்று உனக்கும், இவ்வாறு நீ செய்வது உனக்கு தகுதியான செய்து அல்ல. உனக்கு அடுக்கக்கூடிய, உனக்கு தோதுப்பட்ட நீ செய்யக்கூடிய செயல் அன்று இது. அடுப்பது அன்று உனக்கும் இன்னே சாதுகை மாந்தர் தம்மை, சாதுவாக இருக்கக்கூடிய மாந்தர், சாதுகை மாந்தர் தம்மை தடுப்பது என்று அருளி. தடுப்பது அடுப்பது அன்று உனக்கு. சாது ஏதோ வந்துட்டு போறாங்க மக்கள், அவர்களை தடுப்பது, சாதுகை மாந்தர் தம்மை தடுப்பது அடுப்பது அன்று உனக்கு என்று அருளி செங்கண் வேத நாயகன் ராமன் தான் நிற்ப. இதை கேட்ட வீடணன் வெய்து உயிர்த்த அலக்கண் எய்தி, அலக்கண் என்றால் துன்பம், கோது இலா மனனும், குற்றமில்லாத மனமுடையவன், ஏதோ தப்பு செஞ்சிட்டான், இல்லைன்னா இவன் செஞ்சானா வேற யார் செஞ்சான்னு தெரியல. கோதிலா மனனும் மெய்யும் குலைந்தனன், யாரு? குணங்கள் தூயோன் என்று வீடணன் தன் செய்கைக்கு வருத்தப்படுகிறான். அடுத்த பாடல். இது ராமன் வீடணன் சண்டை முடிந்தது. நான் சொன்னேன், சீதையை சுட்டும் பொழுதெல்லாம் கம்பன் வேண்டுமென்றே இந்த கட்டத்தில் கற்பு 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 என்று அதை வலியுறுத்தியே எல்லா அடைமொழியும் சொல்லி இருக்கிறான். ஏனென்றால் ராமன் இப்பொழுது தீக்குளிக்க சொல்ல போகிறான். அருந்ததி அணைய நங்கை, சீதைக்கு உண்டான அடுத்த அடைமொழி. அருந்ததி அணைய நங்கை அமர்க்களம் அணுகி ஆடல் பருந்தொடு கழுகும் பேயும் பசிப்பிணி தீருமாறு விருந்து இடு வில்லின் செல்வன் விழா அணி விரும்பி நோக்கி கருந்தடங் கண்ணும் நெஞ்சும் கழித்திட இணைய சொன்னாள். சீதை பார்க்கிறாள், எப்பேற்பட்டவள். அருந்ததி அணைய நங்கை அமர்க்களம் அணுகி, போர்க்களத்தை நன்னி, அவன் நண்ணுபவள் சீதை இல்லை, அமர்க்களம் நன்னி. எவையெல்லாம்? ஆடல் பருந்தொடும் கழுகும் பேயும் பசிப்பிணி தீருமாறு, கழுகு பேய் இவற்றிற்கெல்லாம் பசிப்பிணி போகுமாறு விருந்து இட்ட வில்லன், வில்லின் செல்வன், விருந்து இடு வில்லின் செல்வன், வில்லுக்கு செல்வன் ராமன். அவன் என்ன செய்திருக்கிறான்? போர்க்களத்தில் இருக்கக்கூடிய கழுகு பருந்து பேய் இவற்றிற்கெல்லாம் விருந்து இடுமாறு போர் செய்த அந்த போர் விழா, அந்த அணி, அணி என்பது சிறப்பு என்று கொள்ளலாம், அழகு என்று கொள்ளலாம், அதை விரும்பி நோக்கி அவனுடைய தோற்றம்,
அவன் இருக்கும் நிலைமை, களத்தின் காட்சி எல்லாவற்றையும் விரும்பி நோக்கி கருந்தடல் கண்ணும், தடம் என்றால் பெரிய, கருங்கருப்பு கரிய தன் பெரிய கண்ணும் நெஞ்சும் கழித்திட இணைய சொன்னாள். பின்வருமாறு சீதை சொல்கிறாள். என்ன சொல்கிறாள் பார்ப்போம். அடுத்த பாடல். சீலமும் காட்டி என் கணவன் சீலமும் காட்டி என் கணவன் சேவக கோலமும் காட்டி என் குலமும் காட்டியின் ஞாலமும் காட்டிய கவிக்கு நாளரா காலமும் காட்டுங்கொள் என் கற்பு என்றாள். ரொம்ப ஒரு பொருள் பொதிந்த ஒரு பாடல். சீலமும் காட்டி, சீலம் என்பது பொதுவாக ஒழுக்கம் என்று பொருள். சீலமும் காட்டி என்னுடைய ஒழுக்கத்தை எல்லாம் ராமனுக்கு விரிவாக எடுத்து சொல்லி என்று கொள்ளலாம். என் கணவன் சேவக கோலம் காட்டி, என் கணவன் போரிட்டு இந்த உலகை காப்பதற்காக, அமரரை காப்பதற்காக சேவகம், என் கணவன் சேவக கோலமும் காட்டி என் குலமும் காட்டி, என் குலமும் எப்பேற்பட்டது என்று எல்லாவற்றையும் காட்டி இந்த உலகத்தையும் எனக்கு காட்டிய, ஏனென்றால் இதுவரை அவள் இருந்த உலகம் வேறு ஒரு உலகம், சிறை இருந்தால் இந்த உலகமும் காட்டிய கவி அனுமன். காட்டிய கவிக்கு நான் என்ன சொல்ல போறேன்? நாளரா காலம். மீண்டும் அனுமன் சிரஞ்சீவி, அந்தமில் மாருதி என்று ரொம்ப விரிவாக 2-3 வகுப்புகளுக்கு முன்னால் பார்த்தோம். அந்தமில் மாருதி, நாள் அரா காலம். அனுமனுக்கு நாள் என்பது ஆயுள் என்று கொள்ள வேண்டும். ஆயுள் அறாத காலம், சிரஞ்சீவி, அழிவில்லாதவன், அந்தம் இல் மாருதி. அதற்கு மீண்டும் ஒரு சுட்டு இது. அந்த அனுமனுக்கு நாளரா காலமும் காட்டுமோ எது? என் கற்பு என்றாள். இவளுடைய கற்பை பணயமாக வைத்துத்தான் அனுமனுக்கு நீ சிரஞ்சீவியாக இரு என்று சுந்தரகாண்டத்தில் சொல்லி இருக்கிறாள். மீண்டும் அதே வார்த்தை இவளுக்கு வருகிறது. இஞ்ஞானமும் காட்டிய கவிக்கு நாளரா காலமும் காட்டும் அப்படின்னு முடிக்கல, காட்டுங்கொல் என் கற்பு. ஏனென்றால் அந்த கற்பு இப்பொழுது சந்தேகத்துக்கு இடமாக போகிறது என்று இவளே சூச்சகமாக உணர்கிறாளோ என்று கருதுவதற்கு பாடல் இடம் தருகிறது என்பதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். இல்லைன்னா என்ன என்ன சொல்றா பாருங்க. சீலமும் காட்டி என் கணவன் சேவக கோலமும் காட்டி என் குலமும் காட்டி என் ஞாலமும் காட்டிய கவிக்கு நாளரா காலமும் காட்டுங்கொல். காட்டுங்கொல் ஒரு ஐயம் இருக்கு. காட்டுமா காட்டாதா? எது? என்னுடைய கற்பு இவனுக்கு நாளரா காலம் கொடுக்குமா கொடுக்காதா என்று நாளரா காலமும் காட்டும் கொள் என் கற்பு என்றாள் என்று சீதை அனுமனை பார்த்து அனுமனை சுட்டி இந்த பாடலை சொல்கிறார். அனுமனை நோக்கி சொல்லப்பட்ட பாடல் இல்லை, கிரௌடுக்கு சொன்ன பாடல் என்று நான் கொள்கிறேன். அடுத்த பாடல் இன்னும். எச்சில் என் உடல் உயிர் ஏகிற்றே, இனி நச்சு இலை என்பது ஓர் நவையிலாள் எதிர் பச்சிலை வண்ணமும் பவளவாயுமாய் கைச்சிலை ஏந்தி நின்றானே கண் உற்றாள். சீதையுடைய எண்ண ஓட்டம் கம்பன் சொல்கிறான். எச்சில் என் உடல், என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு வார்த்தை. உங்களுக்கும் இது என்னமோ பண்ணும் இந்த வார்த்தை, சீதையினுடைய இந்த வார்த்தை. எச்சில் என் உடல் உயிர் ஏகிற்றே, என்னுடைய உயிர் எப்போவோ போயிடுத்து. சும்மா இது ஒரு நடைப்பிணம் என்று சொல்கிறோமே, உயிரில்லாத பிணம் நடைப்பிணம், அந்த மாதிரி உயிரில்லாத ஒரு ஜடம், இல்லை உயிரில்லாத நடைப்பிணம். எச்சில் என் உடல், இந்த வார்த்தை ஏன் சொன்னால் யோசிச்சு பாருங்க நீங்க. இனி நச்சு இலை, இனிமேல் எனக்கு எந்த விதமான விருப்பம், நச்சு என்பது விருப்பம், நச்சினார்க்கு இனியான் என்பதே விருப்பப்படுபவர்களுக்கு இனியவன். நச்சு இலை என்பது இவள் அடிப்படையில் நவையிலாள், குற்றமே இல்லாதவள். அவளுக்கு எதிர் யார் நிற்கிறா?
பச்சிலை வண்ணமும் பவளவாயுமாய். அப்படியே அந்த பாட்டு ஆழ்வார்ட்டேன்னு அந்த பாடு வருது. பச்சைமாய் மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் பச்சிலை வண்ணமும் பவளவாயுமாய் கைச்சிலை ஏந்தி நின்றான் ராமன். அவனை கண்ணுற்றாள், அவனை பார்க்கிறாள். எச்சில் என் உடல். இந்த கோட்பாடு அல்லது இந்த ஒரு நம்பிக்கை இல்லை இந்த ஒரு கொள்கை அஹ், தமிழ் இலக்கியத்தில் பல இடங்களில் பேசப்படுகிறது என்பது என்னுடைய எண்ணம். மணிமேகலையில் ஒரு வரி வருகிறது. பாடலை பார்த்து விடலாம், ரெண்டு வரி தான். மண்டினி ஞாலத்து மழைவளும் தொறும் பெண்டிராய் பெண்டிர் ஆயிர் பிறர் நெஞ்சு புகார். பிறர் நெஞ்சு புகாதவர் தான் கற்புடையவர். எப்பொழுது பிறர் நெஞ்சு இவள் புகுந்தாளோ இவள் கற்புடையவள் அல்லல் என்று அவள் தனக்குத்தானே எண்ணிக்கொள்கிறாள். எச்சில் என் உடல் என்று. மணிமேகலை கம்பனுக்கு பல நூற்றாண்டுகள் முன்னால் வந்த ஒரு காப்பியம் என்று எண்ணுகிறேன். மண்டினி ஞாலத்து மழை வளும் தொறும். இது அந்த மருதி என்ற ஒரு அந்தன பெண் தன்னை பார்த்து மற்றொருவன் காமுறுவதால் அவன் மனம் புகுந்தேன் என்று நான் ஒரு அந்தன பெண் இந்த வீட்டில் தீயெல்லாம் வளர்ப்பதற்கு நான் தகுதி இல்லாதவள் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்வதாக வரும். அந்த இடத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் பெண்டிர் ஆயிர் பிறர் நெஞ்சு புகார் என்ற இந்த ஒரு கோட்பாடு அல்லது இந்த ஒரு கொள்கை பல இடங்களில் இருக்கிறது. அதை ஒட்டி சீதை எச்சில் என் உடல் என்று சொன்னாலோ என்பது நான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்றேன். இது இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் என்பது உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு உரிமை. இப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லப் போவதில்லை. இந்த அக்னி பிரவேசம் பற்றிய கருத்தும் என்னுடைய பார்வை என்று ஒன்று இருக்கிறது. அவரவர்களுக்கு பார்வை இருக்கலாம். அடுத்த பாடம். மானமீது அறம்பெயர் சூழ வந்துளாள் போன பேர் உயிரினை கண்ட பொய்யுடல் தானது கவர் உறும் தன்மை தாமெனல் ஆனனம் காட்டுற அவனி எய்தினாள். மானம், மானம் என்பது விமானம். மானம் மீது அறம்பெயர் சூழ வந்துளாள். அந்த விமானத்தில் இவளை அலங்கரித்த எல்லா பெண்டிரும் சூழ்ந்து வருமாறு மானமீது அறம்பெயர் சூழ வந்துளாள். உயிர் எப்போவோ போயிடுத்து அப்படின்னு இப்ப இருக்கிறது நடைப்பிணம் என்று சொன்னேன். போன பேர் உயிரினை, அது ராமன், இவருடைய உயிர் ராமன். போன பேர் உயிரினை கண்ட பொய் உடல். பொய் உடல் என்பதுதான் நான் சொன்ன நடைப்பிணம். பொய் உடல் தான் அது கவர்வுறும் தன்மைத்து. அந்த உயிரை போய் பிடிச்சுக்கிறதுக்காக. இப்போ உயிர் இல்லாத இந்த உடல் உயிரை கண்டவுடன் அது கவர்வுற்றும் தன்மைத்து ஆம் அதை போய் பற்றி கொண்டு மீண்டும் உயிருள்ள உடலாக ஆவது போல அவளுடைய முகம் மலர்ந்தது. ஆனனம் என்பது முகம். முகம் மலர்ந்தது, ஆனனம் காட்டுற. அவ்வாறு மலர்ந்த மலர்ந்த முகத்தவளாகி அவனி எய்தினாள். அவனி என்பது பூமி, மண், தரை என்று கொள்ளலாம். விமானத்தில் இருந்து சீதை பூமியில் இறங்குகிறாள். மான மீது அறம்பெயர் சூழ வந்துளாள் போன பேருயிர். பேருயிர் ராமன். போன பேருயினை கண்ட பொய் உடல் தான் அது கவருற்றும் தன்மையா. அந்த உயிரை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உடல் விரும்பினால் அந்த தன்மை போல முகம் மலர ஆனனம் காட்டுற அவனி எய்தினாள். ராமனை பார்க்கிறாள். கம்பனுடைய பாடல் வருகிறது. அடுத்த பாடல். பிறப்பினும் துணைவனை பிறவி பேரிடர் துறப்பினும் துணைவனை தொழுது நான் இனி மறப்பினும் நன்று இனி மாறு வேறு வீழ்ந்து இறப்பினும் நன்று என ஏக்கம் நீங்கினாள். ராமன் வருவானா வருவானா வருவானா, சுருதி நாயகன் வரும் என்று மாதிரம் அனைத்தையும் அளந்தாள் என்று சுந்தரகாண்டத்தில் கம்பன் சொல்லுவான்.
எந்த திசையிலேருந்து வருவானோ என்று எல்லா திசைகளையும் பார்த்து கொண்டிருந்தாளாம். பிறப்பினும் துணைவனை, பிறப்பு என்பது இந்த பிறப்பு இல்லை, எந்த பிறப்பு ஆனாலும் எற்றைக்கும் ஏழேழு பிறவினுக்கும் உன்னோடு உற்றோமே ஆவோம் என்பது போல பிறப்பினும் துணைவனை, எல்லா பிறப்பிலும் எனக்கு துணைவனாக இருக்க போவனன். பிறவி பேரிடர் துறப்பினும், பிறவி என்பதை துறந்து, பிறவி என்னும் பேரிடர் அதை துறப்பி இனிமேல் பிறவி இல்லாத என்ற நிலைமை ஆனாலும் அப்பொழுதும் இவன் எனக்கு துணைவனாக இருக்க வேண்டும். பிறப்பினும் துணைவனை, எனக்கு முக்தி கிடைத்தாலும் வீடு பேறு கிடைத்தாலும் அங்கும் இவன் துணைவனாக இருக்க வேண்டும். பிறவி பேரிடர் துறப்பினும், அதுதான் பிறவாமை வீடு முக்தி, பிறவி பேரிடர் துறப்பினும் அங்கும் எனக்கு துணைவனாக இவன் இருக்க வேண்டும். தொழுது அது போரும் எனக்கு. இனிமேல் இதுவரை நடந்த எல்லாவற்றையும் நான் மறந்தாலும் சரி, அல்லது இந்த நொடியில் நான் இறந்து போனாலும் சரி, எதுவும் எனக்கு கவலை இல்லை என்பது போல இறப்பினும் நன்று என்று சீதை சொல்லுவதாக, சீதை எண்ணுவதாக கம்பன் பாடல் சொல்கிறான். அவளுக்கு இறப்பு வரப்போகிறது, தீக்குளிக்கப் போகிறாள் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறானா, அடுத்த நிகழ்வுக்கு கட்டியம் கூறுகிறானா, இது ஒரு முன்னுரையா, இவற்றையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பிறப்பினும் துணைவனை பிறவி பேரிடர் துறப்பினும் துணைவனை தொழுது நான் இனி மறப்பினும் நன்றி நீ மாறு வேறு வீழ்ந்து இறப்பினும் நன்று, நான் செத்து போனாலும் பரவாயில்ல இனிமேல் என்று ஏக்கம் நீங்கினாள். இதுவரை என்ன ஆகுமோ, ராமன் என்னை மீட்பானா மீட்க மாட்டானா என்று அந்த எல்லாம் துறந்து போய் நத்திங் மேட்டர்ஸ் டு மீ என்பது போன்ற ஒரு நிலையை சீதை எய்துகிறாள். அடுத்த பாடல், பாடலை எடுத்துடலாம், அடுத்த பாடல் போட வேண்டாம். ஓ சாரி, பாடலை போடலாம். ரெண்டு பாடலுக்கு ரெண்டு வால் இருக்கு, இந்த ரெண்டு வாலையும் பார்த்துடலாம். இந்த எல்லா பிறவியிலும் ராமன் தான் எனக்கு கணவன், பிறப்பினும் துணைவனை பிறவி பேரிடர் துறப்பினும் துணைவனை என்று இதே கருத்தை சுந்தரகாண்டத்தில் அனுமனிடம் சொல்கிறாள். ஈண்டு நான் இருந்து இன்னுயிர் மாயினும் மீண்டு வந்து பிறந்து தன் மேனியை தீண்டலாவது ஓர் தீவினை தீர்வரம் வேண்டினாள் தொழுது என்று விளம்புவாய். அனுமனே, நீ ராமன்ட்ட போய் சொல்லு என்று விளம்புவாய். என்ன சொல்ல போற என்று, நான் சொல்லும் செய்தியை போய் சொல்லு என்று விளம்புவாய். இந்த செய்தியை நீ ராமனிடம் போய் சொல்லு என்று சீதை அனுமனிடம் சொல்கிறாள். ஈண்டு நான் இருந்து, ராமன் என்னை காப்பாத்தாம, ஏன்னா ஒரு மாசம் தான் டைம் கொடுத்துருக்க. ஈண்டு நான் இருந்து இன்னுயிர் மாயினும், ராமன் என்னை காப்பாத்தாம போய் நான் செத்து போயிட்டாலும் இன்னுயிர் மாயினும் மீண்டு வந்து பிறந்து தன்மேனியை தீண்டல் ஆவது ஓர் தீவினை தீர் வரம். மீண்டும் அவனை கணவனாக அடைவது என்பது தீவினை இல்லாத ஒரு செயல். அந்த வரம் தொழுது வேண்டினாள் என்று சொல்லுவையாக. ராமா, நீ சீதையை காப்பாற்றாமல் போய் சீதை செத்து போயிட்டாலும் அடுத்த பிறவியிலும் உனக்கு மனைவியாக உன்னுடைய உடலை தீண்டும் அந்த ஒரு பெரும் பாக்கியம், அந்த ஒரு கொடிப்பினை வேண்டினாள். எப்படி? தொழுது வேண்டினாள் என்று அனுமனே நீ போய் ராமனிடம் சொல் என்று சீதை சுந்தரகாண்டத்தில் சொல்கிறாள். எத்தனை பிறவி எடுத்தாலும் இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே இந்த அதே வார்த்தை தான். இதே நான் சொன்னது போல இது கம்பராமாயண பாடல். கம்பராமாயணத்துக்கு முன்னால் குறுந்தொகையிலும் இதே ஒரு ஒரு இதே எண்ணம் வருகிறது. அந்த பாடலையும் பார்த்துடலாம். இம்மை மாறி மறுமை ஆயினும் நீ ஆகிய என் கணவனை யானாகிய நின் நெஞ்சு நேர்பவளை. இம்மை மாறி மறுமை ஆயினும், எந்த பிறவி வந்தாலும் உன்னையே என் நெஞ்சு நேர வேண்டும் என்று குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். இதை எடுத்துடலாம். சீதை இறங்கி நிற்கிறாள். ராமன் சீதையை பார்க்கிறான். கம்பன் ஒரு பாடல் சொல்கிறான். அடுத்த நிகழ்வு
ராமன் சீதையை ஏசுகிறான். சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்கிறான். அதன் விளைவாக அவள் தீக்குளிக்கிறாள். எந்த இடத்திலும் அவளுடைய கற்பை பற்றி சந்தேகித்ததாக ராமன் அந்த பாடல்களில் சொல்லவில்லை என்பது வரதராஜனுடைய வாதம். அந்த பாடல் பார்க்க போறோம். குறிப்பாக கற்பை குறித்து. அதே போல சீதையினுடைய கற்பை குறித்து ராமனுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதும் வரதராஜனுடைய மிக தீவிரமான ஒரு கணிப்பு. இந்த பேக்ரவுண்டை வச்சுங்க. இதனுடைய விளக்கம் இந்த வகுப்பில் சொல்ல முடியலாம், அல்லது நிச்சயமாக அடுத்த வகுப்பில் சொல்லப்படும். ராமன் சீதையை பார்க்கிறான். என்ன வார்த்தை வேணா போட்டிருக்கலாம் கம்பன். உப்பிலாள், இடையில்லாதவள், அழகுக்கு அழகானவள், உலகம் காணாத பேரழகி, என்ன ஒரு என அலங்கரித்து வேற கொண்டு வந்து இருக்கப்பட்டிருக்கிறாள். என்ன ஒரு அடைமொழி வேண்டுமானாலும் அப்பேற்பட்ட சீதையை ராமன் பார்த்தான் என்று கம்பன் சொல்லி இருக்க முடியும். அவளுடைய வேறு எந்த தன்மையை குறித்தும் சொல்லி இருக்க முடியும். அழகு, பொறுமை, நல்ல குணம். இப்பதான் அரக்கிமார்கள்லாம் ரொம்ப கருணையோட காமித்து அறம் போற்றினாள். ரொம்ப தயை உடையவள். கம்பன் ராமன் பார்த்தவள் யார் என்பதை இரண்டு வார்த்தைகளால் சுட்டுகிறான். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதை மறந்துவிட்டால் நம்முடைய சிந்தனை சற்றே வழிமாறி போய்விடும். ராமன் பார்க்கிறான் யாரை? சீதையை. இல்லை, யாரை பார்க்கிறான்? கற்பினுக்கு அரசினை. பாடலை பார்க்கலாம். கற்பினுக்கு அரசினை, பெண்மை காப்பினை, பொற்பினுக்கு அழகினை, புகழின் வாழ்க்கையை, தற்பிருந்து அருள் புரி தர்மம் போலியை, அற்பினத் தலைவனும் அமைய நோக்கினான். ஒவ்வொரு வார்த்தையும் அமைய நோக்கினான். மிகுந்த பொருள் பொதிந்து அமைய நோக்கினான். இதுக்கு மேல என்னால் விளக்கம் சொல்ல முடியல. இந்த அமைய என்ற வார்த்தைக்கு நீங்க தான் பொருள் கொள்ளணும், உங்களுடைய கற்பனையை புட்டி. அமைய நோக்கினான். எவ்வாறு நோக்க வேண்டுமோ அவ்வாறு நோக்கினான். எவ்வாறு நோக்குவது தோதாக இருக்குமோ, அப்ராப்ரியேட், அமைய நோக்கினான். யாரு? அத்தலைவன் ராமன். அவன் யார்? அற்பின் நோக்கினான். பார்க்க இந்த வார்த்தையெல்லாம் நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுக சொல்லை அச்சொல்லை பிரிதொரு சொல் வெல்லும் சொல் தன்மை இருந்து அன்று ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து போட்டிருக்கான் கம்பன். அற்பின் அத்தலைவனும் அமைய நோக்கினான். அற்பு என்பது அன்பு. அந்த எதுகைக்காக அற்பின் அன்பின் நோக்கினான்னு வந்திருக்கணும். கற்பு பொற்பு தற்பிரிந்து அதுக்காக அற்புன்னு வந்திருக்கு. அற்பின் அன்பு ஒழுக, அன்பாக, அன்போடு, அன்பு மிகுந்து அத்தலைவன் அமைய நோக்கினான். இது நீங்க இவ்வாறு அன்பு மிகுந்த அந்த தலைவன் அமைய நோக்கியவள். இந்த தலைவனால் நோக்கப்பட்டவள் யார்? கற்பினுக்கு அரசி, பெண்மை காப்பு, பொற்பினுக்கு அழகி, புகழின் வாழ்க்கை, தற்பிரிந்து அருள் புரி தர்மம் போலியை. போலி, போலினா போல்வாள், அதை போல இருப்பவள். போலினா இது இல்லை, அந்த டூப்ளிகேட் அந்த வார்த்தை இல்லை. தற்பிரிந்து, அது இந்த காலத்து வார்த்தை. தற்பிரிந்து அருள் புரும் தர்மம் போலியை, தர்மம் போல்வாளை, தர்மத்தை நிகர்த்தவளை, தர்மம் தர்மத்திற்கு நிகரானவள், தர்மத்திற்கு ஒப்பானவள், தர்மம் போன்றவள். எத்தனை அடமொழி கொடுத்திருக்கான் பாருங்க சீதைக்கு. ராமன் பார்க்கும் சீதை கற்பினுக்கு அரசி, பெண்மை காப்பு, பொற்பினுக்கு, பொற்பு என்பது பொலிவு, அழகு,
அழகுக்கு அழகு பொற்பினுக்கு அழகினை புகழின் வாழ்க்கையை புகழுடைய வாழ்க்கை இவளுடைய வாழ்க்கை தற்பிரிந்து தன்னை பிரிந்து அதாவது தன்னை என்பது இந்த ராமன் தன்னை சொல்லிக் கொள்கிறான் தன்னை பிரிந்து அப்படி இருந்தும் அருள் புரிகின்ற தர்மம் போன்றவள் இவள்தான் அறம் அவளை மிக்க அன்புடையவனாக அற்பின் அத்தலைவனும் அமைய நோக்கினான் பார்க்கிறான் ராம் அடுத்த பாடல் சுணங்குரு துணைமுலை முன்றில் தூங்கிய அணங்குரு நெடுங்கணீர் ஆறு வாரூர வணங்கியல் மயிலினை கற்பின் வாழ்வினை பணங்கிளர் அரவென எழுந்து பார்ப்புறா பார்ப்பு என்பது பார்வை பார்க்கிறான் ராமன் பார்க்கிறான் சுணங்கு உரு துணை முலை முன்றில் மார்பகத்தின் மீது கண்ணீர் வழிந்து ஓடுகிறது சுணங்கு என்பது பசலை என்று சொல்கிறார்கள் தேமல் என்று சொல்கிறார்கள் தேமல் படர்ந்த பசலை படர்ந்த மார்புடையவள் சுணங்கு உரு துணை முலை துணை என்பது இரண்டு என்று பொருள் சுணங்குரு துணைமுலை முன்றில் அந்த மார்பகத்தின் வழியாக கண்ணீர் ஆனந்த கண்ணீர் அல்லது இறப்பினும் நன்று எச்சில் என் உடல் என்று சொன்னதால் சோகத்தால் வந்த கண்ணீரா தெரியாது சுணங்கு உரு துணை முல்லை முன்றில் தூங்கிய அணங்கு உரு அணங்கு என்பது வருத்தம் வருத்தத்தோடு தான் இந்த கண்ணீர் வருகிறது எனவே ஆனந்த கண்ணீர் இல்லை என்பதை கம்பன் பதிவு செய்கிறான் அணங்கு என்றால் அந்த வார்த்தைக்கு பொருள் வருத்தம் என்பதுதான் அணங்கு என்பது தெய்வம் என்றும் சொல்லப்படுகிறது வருத்தத்தை தரக்கூடிய தெய்வம் என்று அகராதி சொல்கிறது வருத்தம் ஒரு நெடுங்கணீர் கண்ணீர் ஆறு போல பெருகி ஓட அங்கே நிற்பவள் யார் வணங்கு இயல் மயில் மீண்டும் ஒரு வார்த்தை போடுறான் பாருங்க நான் சொன்னேன் கற்பின் வாழ்வினை கற்புன்னா இவதான் கற்பு கற்பாகவே வாழ்பவள் கற்பின் வாழ்வினை பணம் கிளர் அரவு அரவு என்றால் பாம்பு பணம் என்பது படம் படமுடைய பாம்பு என எழுந்து பார்க்கின்றான் இராமன் இதுல ஒரு சின்ன நயம் பார்க்கலாம் மயிலும் பாம்பும் எப்பவும் சண்டை தான் போடும் மயில் போன்ற செய்தியை பாம்பு போன்ற ராமன் ஆனா நம்ம பார்க்கிற எல்லா படத்திலையும் மயிலினுடைய பாதத்து அடியில் பாம்பு அடிபணிந்து இருக்கும் அது நடக்க போறதா தெரியல மயில் பாம்பு சுணங்குரு துணைமுலை முன்றில் தூங்கிய அணங்குரு நெடுங்கணீர் ஆறு வாரூர வணங்கியல் மயிலினை கற்பின் வாழ்வினை பணங்கிளர் அரவு என எழுந்து பார்ப்புறா பாடல் எடுத்துடலாம் ராமன் சீதையை பார்க்கிறான் பாம்பு ஒன்று மயிலை பார்ப்பது போல இவன் பார்ப்பவன் கற்பினுக்கு அரசியை பெண்மை காப்பினை பொற்பினுக்கு அழகினை புகழின் வாழ்க்கையை அற்பின் தலைவனும் அமைய நோக்கினான் இவ்வளவும் பண்ணி கற்புடையவளை அழகியை பெண்ணின் வாழ்க்கையை பார்த்துட்டு ராமன் பேச ஆரம்பிக்கின்றான் 7 பாடல் சொல்லுகின்றான் 7 என்று சொன்ன உடனே 7 இசை 7 சுரங்களில் எத்தனை ராகம் இந்த 7 பாட்டிலையும் சுரம் எதுவும் இல்லை அப்படி ஏதாவது இருந்தால் எல்லாம் அபஸ்வரம் என்பது என்னுடைய அது அப்படி வச்சுக்கலாம் அது அபஸ்வரமா இல்லையா நீங்க எப்படி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்க்கணும் இந்த 7 பாடல்களையும் நான் இன்று வகுப்பில் சொல்ல போகிறேன் இது குறித்து அடுத்த வகுப்பில் நீண்ட விவாதம் அல்லது நீண்ட விளக்கம் சொல்லப்படும் முதல் பாடலை போடலாம் ராமன் பேசுகிறான் சீதையை பார்த்து ஊன்திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை முறை திறம்பு அரக்கன் மாநகர் ஆண்டுரைந்து அடங்கினை அச்சம் தீர்ந்திவன் மீண்டது என் நினைவு
என்னை விரும்பும் என்பதோ. முதல் பாட்டு 7 பாட்டு தான், நல்ல வேளை. ஊன் திறம் உவந்தனை. பாருங்க, நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். ஊன் உவந்தனை என்று சொல்லி இருக்கலாம். ஊன் என்பது சாப்பாடு. நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கமா நீ. ஊன் உவந்தனை அதுவே சீரியை குடித்த ஒரு மிகப்பெரிய பழிச்சொல்லாக அமையும். ஊன் உவந்தனை அதுவே போரும். அவ போனகம் துறந்தவள் என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். மருங்கு போல் வேறுள அங்கமும் மெலிந்து இருந்தாள். அவளை பார்த்து ராமன் சொல்லும் முதல் வார்த்தை ஊன் உவந்தனை. நன்னா சாப்பிட்டிருக்க, சாப்பாட்டு ராணி நீ என்று சொன்னால் கூட பரவாயில்ல. ஊன் திறம் உவந்தனை, என்ன ஒரு குத்து கூத்துறான் பாருங்க. திறம் ஓப்பது, ஊன் திறம் ஓப்பது என்னன்னா, என்னம்மா பாயாசம் பண்ணிருக்க, முந்திரி பருப்பு இன்னும் கொஞ்சம் வறுபட்டு இருக்கணும், அது ஊன் திறம் உவந்தது. அந்த தயிர் சாதம் பண்ணியிருக்கிய, எல்லாம் பண்ணியிருக்க, முருமிளகா போட்டிருக்க, கடுகு போட்டிருக்க, கொத்தமல்லி நிறைய போட்டிருக்க, சில இடங்கள்ல மாதுளம் பழமும் போடுவா, இல்லைன்னா திராட்சை பழம் போடுவா, போடலையே என்று ஊன் திறம் உவந்தனை. திறம் உவந்தனை, சாப்பாட்டுல எது நல்ல சாப்பாடு எது கெட்ட சாப்பாடு என்று அந்த சாப்பாட்டின் தன்மை, அதனுடைய டேஸ்ட் எல்லாவற்றையும் உணர்ந்து அனுபவித்து இருந்தனை. ஊந்திரம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட இவ்வாறு இருந்தவள். ஆனா செத்து போயிருக்கணும் நீ. மாண்டிலை முறை திறம்பு அரக்கன் மாநகர் ஆண்டு உறைந்து அடங்கினை. இன்னொருத்தன் வீட்டுல 10 மாசம் இருந்திருக்க. அவன் யார்? அவன் நல்லவனா இருந்தா இருந்திருக்கலாம். முறை திறம்பு அரக்கன், கெட்டவன், தர்மம் இல்லாதவன், அறம் இல்லாதவன், அவனுடைய வீட்டில் முறை திறம்பு அரக்கன் மாநகர் ஆண்டு உறைந்து அடங்கினை. இவ்வாறு உறைந்து அடங்குவதற்கு பதிலாக செத்து போயிருக்கணும். மாண்டிலை. சரி, அதெல்லாம் போச்சு. இங்க ஏன் வந்த இப்போ? அச்சம் தீர்ந்து இவன் மீண்டது என் நினைவு. எதை நினைச்சுண்டு நீ இங்க வந்திருக்க இப்போ? அச்சம் தீர்ந்து, உனக்கு அச்சம் இருந்திருக்கணும். ராமன் ஏற்றுக்கொள்வானா மாட்டானா என்ற அச்சம் இருந்திருக்கணும். அந்த அச்சத்தெல்லாம் துறந்து இவன் மீண்டது, இங்க நீ நிக்கிறையே, என்ன நினைப்போட வந்திருக்க? என்னை விரும்பும் என்பதோ, என்னை ராமன் ஏற்றுக்கொள்வான் என்று நினைச்சு இங்க வந்திருக்கையா? இது முதல் பாடல். ஊந்திரம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை முறைதிறம்பு அரக்கன் மாநகர் ஆண்டுரைந்த அடங்கினை அச்சம் தீர்ந்திவன் மீண்டதென் நினைவு. மீண்டது என் நினைவு. எந்த நினைப்போட நீ இங்க வந்திருக்க? இவன் மீண்டது என் நினைவு. என் நினைவு இவன் மீண்டது. எந்த நினைப்பை கொண்டு இங்கே நீ இப்பொழுது வந்திருக்கிறாய்? என்னை விரும்பும் என்பதோ, உன்னை நான் ஏத்துக்க போறேன் என்று எண்ணிக்கொண்டா நீ இங்கே வந்திருக்கிறாய் என்பது முதல் பாடல். சீதையை பார்த்து ராமன் கேட்கும் கேள்வி. அடுத்த பாடல், இதை எடுத்துடலாம். என்ன நினைச்சுட்டு நீ வந்திருக்க? நான் ராவணனை கொன்னுட்டேன். எதுக்கு? உன்னை மீட்டு கொண்டு போறதுக்காக நான் ராவணெல்லாம் கொல்லல. என் மனைவியை ஒருவன் தூக்கி கொண்டு போய் விட்டான். என்னை போரிட்டு வென்று தூக்கி கொண்டு போயிருந்தால் அது வேற விஷயம். வஞ்சகமாக தூக்கி கொண்டு போயிருக்கிறான், திருட்டு பைய. அவனை தண்டித்து, என் மனைவியை தூக்கி கொண்டு போய்விட்டான், அவனை தண்டிக்காமல் இருந்தால், அவனுடன் போர் செய்து அவனை நான் வெற்றி கொள்ளாமல் இருந்தால் எனக்கு இழுக்கு. என்னுடைய மானம், என்னுடைய குல பெருமை எல்லாவற்றிற்கும் இழுக்கு. என் மனைவியை கவர்ந்து கொண்டு போனவனை நான் கொல்லாமல் இருந்தால், அவனை அழிக்காமல் இருந்தால் அது எனக்கு பெரும் பிழை, குற்றம், இழுக்கு. அதை போக்குவதற்காக ராவணனை கொன்றேன், உன்னை கூட்டிட்டு போறதுக்காக இல்லை என்பது இரண்டாவது பாடல். ராமன் சொல்லும் இரண்டாவது பாடல் ரொம்ப தெளிவாக ஸ்பஷ்டமாக சொல்லிவிடுகிறான்.
உன்னை கூட்டிக் கொண்டு போவதற்காக நான் போரிடவில்லை. பாடலை பார்க்கலாம். உன்னை மீட்பான் பொருட்டு உவரி தூர்த்து ஒளிர் மின்னை மீட்டு உரு படை அரக்கர் வேர் அற பின்னை மீட்டு உருபகை கடந்திலேன் பிழை என்னை மீட்பான் பொருட்டு இலங்கை எய்தினேன். என்னை பிழை மீட்பான் பொருட்டு. என்னை என்ன there is no concern for Sridhar at all. என்னை என் பிழை என்னை மீட்பான் பொருட்டு, என்னை பிழை மீட்பான் பொருட்டு, பழியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் குற்றத்திலிருந்தும் இழுக்கிலிருந்தும் என்னை மீட்டுக் கொள்வதற்காக என்னை பிழை மீட்பான் பொருட்டு இலங்கை எய்தினேன். அதுக்காக தான் இலங்கை வந்தேன். உன்னை மீட்பான் பொருட்டு அன்று. உன்னை மீட்பான் பொருட்டு, உன்னை காப்பாற்றுவதற்காக, உன்னை சிறையிலிருந்து மீட்டு எடுத்து மீண்டும் அயோத்தி கூட்டிக் கொண்டு போவதற்காக உவரி தூர்த்து கடல் மீது பாலம் கட்டி ஒளிர் மின்னை மீட்டுரு படை அரக்கர் வேறு அற. ஒளிர்கின்ற மின்னை மீட்டூர், மின் போன்ற ஆயுதங்கள் உடைய, மின்னலை பழிக்கின்ற ஆயுதங்கள் உடைய அந்த படக்கையை, அந்த அரக்கர் படையை வேறற பின்னை மீட்டு உருபகை கடந்திலேன். எதற்காக? உன்னை மீட்பான் பொருட்டு உருபகை கடந்திலேன். உன்னை மீட்பான் பொருட்டு உருபகை கடந்திலேன். உன்னை கூட்டிக் கொண்டு போனோம், உன்னை சிறை மீட்க வேண்டும் என்பதற்காக இந்த படை நான் கடந்திலேன். அந்த படையை நான் அழித்து வெற்றி கொண்டு வரவில்லை. என்னை பிழை மீட்பான் பொருட்டு இலங்கை எய்தினேன் என்று ராமன் சீதையை பழிக்கின்றான், பழி சொல்கின்றான். அடுத்த பாடல். மருந்தினும் இனிய மண்ணுயிர் வான் தசை அருந்தினையே நரவு அமைய உண்டியே இருந்தனையே இனி எமக்கும் ஏற்பன விருந்து உளவோ உரை வெறுமை நீங்கினாய். ரொம்ப கொடுமையான வார்த்தை. வெறுமை நீங்கினாய். வெறுமை, வெறுமை என்பது எம்டி. எம்டி நீங்கினாய். உனக்கு எல்லாம் இருக்கு. இப்போ இல்லாமை என்பது உன்னிடம் இல்லை. இல்லாமையை நீ நீங்கி விட்டாய். வெறுமை நீங்கினாய். எம்டினர், எம்டி, அதை நீங்கி விட்டாய் நீ. எனவே உனக்கு எல்லாம் இருக்கிறது. என்னெல்லாம் உனக்கு இருந்தது? மருந்தினும் இனிய மண் உயிர் வான் தசை அருந்தினையே. மாமிசம் சாப்பிட்டாயே, ஊன் சாப்பிட்டாயே. அந்த ஊன் மருந்தினும் இனியது. பொல்லான் பொலால் மறுத்தான் அவனை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். மருந்தினும் இனிய மண்ணுயிரின் வான் தசை அருந்தினையே நரவு அமைய உண்டினையே. கள் மது நரவு அமைய உண்டினையே இருந்தனையே. உயிரோடு இருந்திருக்கிறாயே. இனி எனக்கும் ஏற்பன விருந்து உளவோ உரை. நான் இதெல்லாம் சாப்பிடலான்னு கொண்டு வந்திருக்கியா? இனி எனக்கும் ஏற்பன விருந்து உளவோ உரை. அல்லது இதற்கு அப்புறமும் உன்னை ஏற்றுக்கொள்ளும் அந்த விருந்து எனக்கு இருக்கிறதா? இல்லை. இனி எமக்கும் ஏற்பன விருந்து, உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விருந்து என்பது எனக்கு உளவோ, எனக்கு இன்னும் இருக்கிறதா? உரை சொல்லு. இல்லை. வெறுமை நீங்கினாய் என்று சீதையை ஏசுகின்றான் ராமன். அடுத்த பாடல். களத்தினில் பிறந்த மாமணியின் காந்துரு நலத்தின் நிற்பிறந்தன நடந்த நன்மைசால் குலத்தினில் பிறந்திலை கோளில் கீடம் போல் நிலத்தினில் பிறந்தமை நிரப்பினாயரோ. ஒரு சாதாரண மானுடன் போல கொண்டாட்டி திட்டும் போது பிறந்த விட்டு திட்டாமல் இருக்க முடியாது. ஸோ சீதையினுடைய பிறப்பு, அவளுடைய எவ்வாறு பிறந்தாள், அவளுடைய பிறந்த இடம் எல்லாவற்றையும் பற்றி சிறப்பில்லாத வார்த்தைகளை சொல்லி ராமன் சாடுகின்றான் சீதையை. நிலத்தினில் பிறந்தமை, நீ மண்ணில் தானே வந்த. ஜனகன் கலப்பை கொண்டு உழும் பொழுது மண்ணில் தோன்றியவள் சீதை என்பது புராணம் சொல்லும் கதை.
ஸோ நிலத்தினில் பிறந்தமை நிரப்பினாயரோ. நிரப்பினாய், அது உண்மை என்று காண்பித்திருக்கின்றாய். நிலத்தில் எது பிறக்கும்? புழு, மண்புழு. கீடம் என்றால் புழு. மூன்றாவது அடியின் இறுதி வார்த்தை. கோள் இல் கீடம் போல் நிறத்தில் பிறந்தமை. கோள் என்பது வலிமை. வலிமை இல்லாத, ஆற்றல் இல்லாத ஒரு கீடம் போல, புழு போல நிலத்தில் பிறந்தமை நிரப்பினாயரோ. கோள் என்பது குற்றம், தீமை, வலிமை. குற்றமில்லாத புழு போல. புழு என்ன குற்றம் பண்ணியிருக்க போறது? கோள் இல்லாத கீடம் போல் நிலத்தில் பிறந்தமை நிரப்பினாயரோ. அதை நீ நிரூபித்து விட்டாயே. நீ நன்மைசால் குலத்தில் பிறந்திலை, நீ நல்ல குலத்தில் பிறந்தவள் இல்லை என்று அவளுடைய குலத்தை பற்றி குறை சொல்கிறான் ராமன். நன்மைசால் குலத்தினில் பிறந்திலை, கோளில் கீடம் போல நிலத்தினில் பிறந்தமை நிரப்பினாயரோ. கலத்தினின் பிறந்த மாமணியின் காந்துரு. கலம், கலம் என்பது அணிகலம், நகை. கலத்தினில் பிறந்த மாமணி, மணி என்பது ரத்தினம். நகையில இருக்கக்கூடிய, அடிகையில் இருக்கக்கூடிய பிறந்த சிறந்த மணி போல காந்து உரு, வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிற காந்துதல். காந்துதல் என்னால் வெளிப்படுத்தல். அப்பேற்பட்ட நல்ல ஒளியை வீசக்கூடிய கலத்தில் பிறந்த மாமணியின் போல நலத்தில் நிற்பிறந்த நற்குணங்கள் எல்லாம் நடந்த, உன்னை விட்டு நீங்கி போய்விட்டன. கலத்தினில் பிறந்த மாமணியின் காந்துரு, நலத்தினில் நிற்பிறந்த நடந்த. காந்துரு நலம், அந்த மணி போல ஒளி வீசக்கூடிய நன்மை நல்ல குணங்கள் எல்லாம் உன்னுடன் பிறந்தவை, நடந்த. இப்பொழுது எல்லாம் உன்னை விட்டு நீங்கி போய்விட்டது. நன்மைசால் குலத்தில் பிறந்திலை, கோளில் கீடம் போல நிலத்தினில் பிறந்தமை நிரப்பினாயரோ என்று ராமன் சீதையை ஏசுகிறான். ஐந்தாவது பாடல். இது ரொம்ப கொடுமையான ஒரு குற்றச்சாட்டு. பெண்மையும் பெருமையும் பிறப்பும் கற்பெனும், திண்மையும் ஒழுக்கமும் தெளிவும் சீர்மையும் உண்மையும் நீ எனும் ஒருத்தி தோன்றதால் வன்மையில் மன்னவன் புகழின் மாய்ந்தவாள். எல்லாம் மாய்ந்து போய்விட்டன. ஒரு லிஸ்ட் தரான் என்னெல்லாம்னு, அந்த லிஸ்டுக்கு அப்புறம் போலாம். எல்லாம் மாய்ந்து போய்விட்டன, எல்லாம் அழிந்து போய்விட்டன, எல்லாம் கெட்டு போய்விட்டன, எல்லாம் இல்லாதவை ஆகிவிட்டன. எவ்வாறு இல்லாதவை ஆனது என்றால், வன்மையில் மன்னவன் புகழ். வன்மை என்பது கொடைத்தன்மை, அள்ளி அள்ளி கொடுக்கிறது. வன்மையில் மன்னவன், கொடைத்தன்மை இல்லாத ஒரு மன்னவனுடைய புகழ் எவ்வாறு மாயுமோ. வன்மையில் மன்னவன் புகழ், கொடைத்தன்மை இல்லாதவன் பரிவு இரக்கம் எல்லாம் கொள்ளலாம். அதுவையெல்லாம் இல்லாதவனுடைய புகழ் எவ்வாறு மாய்ந்து போகுமோ அவ்வாறு நிச்சயமாக உன்னுடைய, எதெல்லாம் மாய்ந்து போனது? உன்னுடைய இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம். எதெல்லாம்? பெண்மை, பெருமை, நற்குடி பிறப்பு, கற்பெனும் திண்மை, ஒழுக்கம், தெளிவு, சீர்மை, உண்மை எல்லாம் நீ ஒருத்தி தோன்றலால், நீ வந்து பிறந்ததுனால எல்லாம் செத்து போய்விட்டது. எதெல்லாம் செத்து போச்சு? பெண்மை, பெருமை, பிறப்பு, கற்பெனும் திண்மை, ஒழுக்கம், தெளிவு, சீர்மை, உண்மை இவையெல்லாம் நீ ஒருத்தி தோன்றியதால் வன்மையில் மன்னவன் புகழ் மாய்வது போல இவையெல்லாம் மாய்ந்து விட்டன என்பது ராமன் சீதையை குறித்து சொல்லும் பழிச்சொல். அடுத்த பாடல், ஆறாவது பாடல். அடைப்பர் ஐம்புலன்களை ஒழுக்கம் ஆணியா, சடைப்பரம் புனைந்து ஒளிர் தகையின் மாதவம், படைப்பர் வந்திடை ஒரு பழி வந்தால் அது துடைப்பர் தம் உயிரொடும் குலத்தின் தோகைமார். டைரக்டா சீதையை பற்றி எந்த விதமான பழியும் சொல்லாத ஒரு பாடல் இது. இந்த கான்டெக்ஸ்டில்
பட் வெரி இம்ப்ளைடு ஒன். குலத்தில் தோகைமார், தோகைமார் என்பவர் பெண்டிர். தோகை என்பது தலைமுடி என்று கொள்ளலாம். குலத்தின் தோகைமார், நல்ல குலத்தில் வந்த தோகை உடைய, மயிருடைய, கூந்தலுடைய பெண்டிர் என்பவர் குலத்தில் பிறந்த தோகைமார் பழி வந்தால் தம் உயிரொடும் துடைப்பர். இடை வந்து ஒரு பழி வந்தார், வந்து இடை, இடையிலே வாழ்க்கையின் நடுவிலே ஒரு பழி வந்து சேருமேயானால், அரக்கன் சிறை எடுத்து கொண்டு போய்விட்டான் என்ற ஒரு பழி வந்து விட்டால், வந்து இடை ஒரு பழி வந்தால் அதை தம் உயிரோடும் துடைப்பர். உயிரை கொடுத்தாவது அந்த பழியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பழியை வாங்கி கொண்டு உயிருடன் இருக்க மாட்டார்கள். யார்? குலத்தின் தோகைமார். அவர்கள் எவ்வாறு அது அது அவர்களுக்கு எவ்வாறு சாத்தியமாகிறது என்றால், ஐம்புலன்களை அடைப்பர். எல்லா புலன்களின் மீது தனி அரசாணை என்பான் பாரதி. புலன்களின் மீது தனி அரசாணை, தனி அரசாணை. ஐம்புலன்களை அடைப்பர். ஒழுக்கம் ஆணியாக, அதுதான் அவங்களுக்கு அடித்தளம், அதுதான் ஆணி. சடைப்பரம் புனைந்து, தலையெல்லாம் தவம் மேற்கொண்டு சடைத்தரம் பரம் புனைந்து ஒளிர்தகையின் மாதவம் படைப்பர். சீதை இருந்தது தவம்தான், ராமன் ஒத்துக்கல. ஒளிர்தகையின் மாதவம் படைப்பர். இவ்வாறுதான் இருப்பாங்க. ஆனால் இதற்கெல்லாம் இடையில் ஒரு பழி வந்து விட்டால் அதை தம் உயிரோடும் கொடுப்பர். உயிர் கொடுத்தாவது துடைத்து விடுவார்கள். இந்த பழி வந்தால் உயிரும் கொடுப்பர் என்பது சட்னு குரல் ஞாபகத்துக்கு வரணும். குரலை பார்த்துடலாம். அடுத்த பாடல். மயிர் நீப்பின் வாழா கவரிமாகன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்பது குரல். அடுத்த பாடல், ஏழாவது பாடல். சீதை, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. நான் சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லியாச்சு. இனிமே சொல்றதுக்கு எதுவும் இல்லை. யாது யான் ஏம்புவது. இதற்கும் மேல் நான் சொல்வதற்கு, பாடலை முதல்ல பார்த்துடலாம். யாது யான் இயம்புவது உணர்வை ஈடற சேதியா நின்றதின் ஒழுக்கச் செய்தியால் சாதியால் அன்றனின் தக்கது ஓர் நெறி போதியா என்றனன். கம்பனோட குசும்பு பாருங்க. புலவர் புந்தியான். இந்த 7 பாடல்கள் பார்த்தோம். இந்த 7 பாடல்களை சொன்னவன் யார்? புலவர்கள் போல புத்தி உடையவன். புலவர் புந்தியான். புலவர்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கும் இது பார்த்தப்பறம். புலவர்களைப் போல சிறந்த அறிவு நிறைந்த அபாரமான புத்தி உடையவன் புலவர் புந்தியான் என்றனன். தன்னுடைய குற்றச்சாட்டை முடித்துக் கொள்கிறான். யாது யான் இயம்புவது. நான் இனிமேலும் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? உணர்வை ஈடு அற சேதியால், சேதித்தல் என்றால் வெட்டுதல், கொல்லுதல், அழித்தல். உணர்வை ஈடு அற, என்னுடைய உணர்வை எல்லாம் உன் ஒழுக்கச் செய்தியால், ஒழுக்கமில்லாத செய்தி, ஒழுக்கமின்மை என்ற அந்த செய்தி, அந்த தன்மை, அந்த நிலைமை என்னுடைய உணர்வை கொன்று விட்டது. உணர்வை ஈடு அற சேதியா நின்றது. சேதித்து, சேதியா என்றால் செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினை. என்னுடைய உணர்வை எல்லாம் கொன்று விட்டது. எது? உன்னுடைய ஒழுக்கம் இல்லாத அந்த தன்மை, உன் ஒழுக்கச் செய்தி. ஒழுக்கச் செய்தி என்பது குத்தர ஒழுக்கம் இல்லாத அந்த செய்தி. எனவே சாதியா, செத்துப்போ. சாதியா மாட்டையா? அன்றியனின் தக்கது ஓர் நெறி போதியா. எங்கிட்ட வராத, வேற எங்கேயாவது போயிடு. ஒண்ணு செத்துப்போ. சாதியா. அன்று எனின் தக்கது ஓர் நெறி. வேற ஏதாவது நல்ல ஒரு மார்க்கம், நல்ல ஒரு பாதை, நல்ல ஒரு செயல் உனக்கு இருக்குமே ஆனால் அந்த வழிக்கு போ. போதியால் என்றனன் புலவர் புந்தியான். புலவர்களைப் போல, புலவர் என்பது பொதுவாக அறிவு மிக்கவன் என்று பொருள் கொள்ளலாம்.
அப்பேற்பட்ட ராமன் இந்த 7 பாடல்களையும் சொல்கிறான். அடுத்த பாடல். இதை கேட்ட உங்களுக்கே எப்படி இருக்கும் தெரியாது. அங்க இருந்து எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். முனைவரும் அமரரும் மற்றும் முற்றிய நினைவரு மகளிரும் நிருதர் என்றுளார். இணைவரும் வானரத்து எவரும் வேறுளார். அனைவரும் வாய் திறந்து ஐயோ அரற்றினாரோ என்று எல்லோரும் கதறுகிறார்கள். முனிவர், முனைவர் என்பது முனிவர், எதுகைக்காக முனி என்பது முனை என்று வந்திருக்கிறது. முனிவரும் அமரரும் தேவர்களும் மற்றும் முற்றிய நினைவு அரு மகளிரும், நினைப்பதற்கு முடியாது நினைப்பதற்கு அரிய மகளிர், நினைவு அருமகளிர், நிருதர் என்றுள்ளார். ராட்சதர்கள் கூட அரக்கர்கள் கூட ராமனுடைய இந்த சொற்களை கேட்டு அதுவர் வானரத்து எவரும், வானரம் பிளஸ் எவரும் கரடி ஜாம்பவான் போன்றவர்கள், வானரம் வானரத்து எவரும் வேறுளார் அனைவரும், யாரெல்லாம் கம்பராமாயண கிளாஸ் கேட்டு இருக்கீங்களே நீங்க எல்லாரும், வேறுளார் அனைவரும் வாய் திறந்து அரற்றினாரோ. எல்லோரும் ராமனுடைய இந்த சொற்களை கேட்டு இந்த சீதை மீது அவன் சுமத்திய பழியை எண்ணி ஓ என்று வாய் திறந்து அரற்றுகிறார்கள். அடுத்த பாடல். சீதையினுடைய நிலைமை எவ்வாறு இருந்தது? கண்ணினை உதிரமும் புனலும் கான்றுக மண்ணினை நோக்கிய மலரின் வைகுவாள் புண்ணினை கோல் உறுத்து அணைய பொம்மலால் உள்நினைப்பு ஓவி நின்று உயிர்ப்பு வீங்கினாள். உயிர்ப்பு என்பது பெருமூச்சு. உள் நினைப்பு ஓவுதல், ஓவுதல் என்றால் நீங்குதல். இப்பதான் பார்த்தோம் அடிக்கடி ஓவின தாரகை என்று ஒரு பாடல் பார்த்தோம். உள் நினைப்பு ஓங்கி எல்லாம் அவனுடைய நினைப்பெல்லாம் போய்விட்டது. உயிர்ப்பு வீங்கினாள், பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறாள். கண் இணை உதிரம், இணை என்பது ரெண்டு, ரெண்டு கண்ணும் கண்ணீர் விடல, ரத்தம் சொட்டுகிறது. கண்ணினை உதிரமும் புனலும் கான்றுக மண்ணினை நோக்கிய மலரின் வைகுவாள். தன்னுடைய பிறந்த இடம், பிறந்தாத்த தான் பார்க்கணும், பிறந்த வீட்டை எண்ணுவது போல மண்ணினை நோக்கிய மலரின் வைகுவாள். புண்ணினை ஏற்கனவே புண்ணா இருக்கு, அதில் ஒரு குச்சியை விட்டு நோன்ற மாதிரி புண்ணினை கோல் உறுத்து அணைய பொம்மல். பொம்முதல் என்றால் மிகுதல். இந்த இடத்தில் வருத்தம், சோகம், துக்கம் எல்லாம் மிகுத உறுத்தனைய பொம்மலால் உள் நினைப்பு ஓவி நின்று உயிர்ப்பு வீங்கினாள் சீதை. அடுத்த பாடல். அவளுடைய நிலைமை சொல்லப்படுகிறது. பருந்துகடர் சுடர் பருந்தடர் சுரத்திடை பருகு நீர்நசை வருந்தரு துயரினால் மாளல் உற்றமான் இருந்தடம் கண்டதின் எய்துராவகை பெருந்தடை உற்றன பேதுற்றாளரோ. இதை போல ஒரு ஓமை சொல்லியிருக்க முடியுமா என்று தெரியவில்லை. பருந்து அடர் சுரத்து இடை, சுரம் என்பது பாலை நிலம். பருந்து அடர் சுடர், எப்படா ஏதாவது அனிமல் அல்லது மனுஷா செத்து விழுவாங்க என்று வானத்தில் பருந்துகள் எல்லாம் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பாலை நிலம். எப்பொழுது தனக்கு இறை கிடைக்கும் என்று பருந்தெல்லாம் தொடர்ந்து சுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாலை நிலம், பருந்துகட சுரத்திடை. அப்பேற்பட்ட ஒரு பாலை நிலத்தில் நீர் பருகு நசை, நசை என்றால் ஆசை, விருப்பம், தண்ணீர் பருக வேண்டும் என்ற ஒரு ஆசை மேலிட வருந்து அரு துயரினால், அடர்ந்த பாலைவனம், தாகம் அப்படி எடுக்கிறது, எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா, மேல பருந்துகள்லாம் சுத்தின்னு இருக்கு, எந்த நிமிஷம் இந்த மான் செத்து போகுமோ என்று பருகு நீர் நசை வரு அரு துயரினால் மாளல் உற்ற, இறந்து போகும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மான், அது சீதை. இருந்தடம் கண்டு, இருந்தடம் பெரிய ஒரு நீர் தடம் என்பது குளம் அல்லது குட்டை, நீர்நிலை என்று பொருள். ஒரு பெரிய நீர்நிலையை கண்டு அதன் எய்துரா வகை, அந்த இடத்துக்கு போய் சேரலாம் என்றால் நடுவில் ஒரு பெரிய தடை. அதன் எய்து உறா வகை பெரும் தடை உற்றது. பெரும் தடை என்பது ராமனுடைய இந்த வார்த்தைகள். பெரும் தடை உற்றது என பேதுற்றாள். அந்த மான் பாலை நிலத்தில் பருந்துகளெல்லாம் மேலே சுத்தி கொண்டிருக்கும் பெரிய கொடிய வெயில் நிறைந்த சூடான பாலை நிலத்தில் தண்ணீர் கிடைக்குமா,
பருகு நீர் நசை, நசை என்பது ஆசை என்று சொன்னேன். தண்ணி கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா என்ற விருப்பம் மேலிட, அதனால் அருந்துயரினால் வருந்துகின்ற மாள் உற்றல் உட்ட, இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு மான் இரும் தடம் கண்டு, பெரிய ஒரு நீர்நிலையை கண்டு ஆசையோடு அங்க குடிக்கலான்னு போனா, அது அதின் எய்து உறா வகை பெரும் தடை உற்றது. நடுவுல அந்த குளத்துக்கும் அந்த தண்ணீர் நிலைக்கும் மானுக்கும் இடையே ஒரு பெரிய சுவர் அல்லது தடை எழுந்தாற் போல சீதை இப்பொழுது உணர்கிறாள் ராமனுடைய சொற்களால். அடுத்த பாடல். உற்று நின்று உலகினை நோக்கி ஓடு அரி முற்றுரு நெடுங்கண் நீர் ஆலி மொய்த்து உக, இற்றது போலும் யான் இருந்து பெற்ற பேரு உற்றதால் இன்று அவம் என்று என்று ஓதுவாள். உற்று நின்று, உலகம் என்பது உலகத்தில் உள்ள தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்த்து, உற்று நின்று உலகினை நோக்கி, அறிவோடு, அரி என்பது கண்ணில் இருக்கக்கூடிய வரிகள், செவ்வரி ஓடிய கண்கள் என்று இலக்கியத்தில் சொல்வார்கள். அந்த மாதிரி அறிவோடு கண்கள் முற்றிலுமாக நெடும் நீர் ஆலி, ஆலி என்பது துளி, நீர்த்துளிகள், அதை மொய்த்து உக, கண்ணிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகுகிறது சீதைக்கு. யான் இருந்து பெற்ற பேரு இற்றது. நான் எதற்காக இவ்வளவு நாள் இருந்து பெற்ற பேரு, என்னுடைய உயிரை பிடித்து கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருந்தேனோ அதெல்லாம் அழிந்து போய்த்து இன்று. இன்று அவம் உற்றது, அவம் என்பது வீண் பாழ், இன்று அவம் உற்றதால் என்று ஓதுவாள் என்று. இதுவரை அவள் இருந்த நிலைமை, இப்பொழுது ஓதுவாள். ராமனை பார்த்து பேச ஆரம்பிக்கின்றாள். இந்த பாடலோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். என்ன பேசுகிறாள் ராமனை பார்த்து என்பது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த இந்த பாடல் இந்த வகுப்பு முழுவதும் இந்த பாடலை சொல்லி ராமன் ஏன் இவ்வாறு சொன்னான் என்பதை நாட் ஜஸ்டிஃபை, பட் ராமன் இவ்வாறு சொல்வதற்கு இடம் இருக்கிறதா, ஏன் இவ்வாறு சொன்னான், ரொம்ப கொடூரமான வார்த்தைகள். ஆனால் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கம்பெனியிலேருந்து இந்த பாடலை எடுத்துட முடியாது, இவை இருக்கின்றன. ராமன் பைத்தியம் மாதிரி உளறி இருக்கான், முட்டா பைய என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். அநீதி இழைத்து விட்டான் சீதைக்கு என்று பொருள் கொள்ளலாம். இந்த பாடல்கள் ராமன் சொன்ன வார்த்தைகளை எவ்வாறு உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு அதில் ஒரு பார்வை இருக்கு, நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதை அடுத்த வகுப்பில் உங்களுக்கு விளக்கி சொல்லலாம் என்று இருக்கிறேன். ரெண்டும் ஒரே வகுப்பில் சேருமாறு வகுப்பு அமையவில்லை. இந்த பாடல்களை சொல்லி அந்த விளக்கத்தையும் ஒரேடியாக சொல்லியிருக்கலாம். நானும் அதை எவ்வளவோ வகுப்பில் இப்படி இழுத்து 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 ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியலை. ஸோ இந்த பாடல்கள் ஒரு வகுப்பிலும், இந்த வார்த்தைகள் ஏன் சொல்லப்பட்டன, இந்த வார்த்தைகள் சொல்வதற்கு இடம் இருக்கிறதா, அல்லது ஏன் சொல்லப்பட்டன, இடம் இருக்கிறதா இல்லையாங்க, இடம் இல்லைங்கிறது வேறு விஷயம், ஏன் சொல்லப்பட்டன, இதனுடைய பின்புலம் என்ன என்பதை பற்றி யான் கொண்டுள்ள ஒரு பார்வை, அதை இலக்கிய வட்டத்தில் முன்னால் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்பில் இதை விளக்கி சொல்ல முடியும். என்னுடைய உரையை இத்துடன் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். தயவு செய்து யாரும் எந்த விதமான கன்க்ளூஷனும் வந்துடாதீங்க. அடுத்த வகுப்பிலையும் கேட்டுட்டு வாங்க. உங்களுக்கெல்லாம் இது குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கலாம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாக்கம், ஒரு என்ன சொல்ல, ஒரு இது குறித்து உங்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு கருத்து நிச்சயமாக இருக்கும். பொருள் யார் யார் வாய் கேட்பினும், யூ ஆர் என்டைட்டில் ஃபார் யுவர் ஒப்பீனியன், ஐ ஆம் என்டைட்டில் ஃபார் மை ஒப்பீனியன். இத்துடன் என் வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். வந்து கேட்டிருந்த அனைவருக்கும் நன்றி. மேல் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் தாராளமாக சொல்லலாம். ஐயம் இருந்தால் அதையும் தெளிவுபடுத்துவேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வரதராஜன். 51வது பாடல்ல பொருந்தும் கற்று உணர் துந்தியோய். ஐயா, உங்க இன்டர்நெட் சரியா இல்ல. ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். ஒட்டியானம்ங்கிறது ஒரு வெறும் பெல்ட் தான். இந்த மேகலாங்கிறது இப்ப இந்த காலத்துல ஃபேஷன் இதுல சொல்ல போனா இப்ப
இந்த கவர்ச்சி ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டுக்கிற ஒரு தாங்குன்னு சொல்லலாம். நம்ம அதாவது பிரைவேட் பார்ட்ஸை கவர் பண்ணக்கூடியது. இந்த இந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகத்துல நமக்கு காட்டியிருக்கார். சுப்பிரமணிய புஜங்கத்துல ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. சுவர்ணாப திவ்யாம்பரைர் பாசமானாம் குணத் கிங்கிணி மேகலா சோபமானாம் லசத் ஹேம பட்டேன வித்யோதமானாம் கட்டிம்பாவையே ஸ்கந்த தேவ திவ்யமானாம். முருகருடைய இடுப்புல அவர் போட்டுருக்கிறது ஒரு பட்டாடை. அந்த பட்டாடைக்கு அவர் ஒரு மேகலை போட்டுருக்கார், விச் இஸ் லைக் ஐ செட் லைக் அன் அண்டர் கார்மெண்ட் மாதிரி. பட் மேல நகைகளால பண்ணியிருக்கிறது. அதுக்கு மேல ஒரு ஒரு தங்க பெல்ட் போட்டுருக்கார். ஸோ அந்த தங்க பெல்ட்டுங்கிறது வாட் யூ நார்மலி கால் அஸ் ஒட்டியானம். ஆஃபன் பீப்புள் கன்ஃபவுண்ட் ஒன் வித் தி அதர், பட் ஒட்டியானம் ஆர் இந்த தங்க பெல்ட்டுங்கிறது மென் விமன் எல்லாருமே போட்டுருந்தா இட்ஸ் லைக் அ பெல்ட் ஃபார் தி வேஷ்டி ஆர் பெல்ட் ஃபார் தி புடவை. மேகலாங்கிறதும் மென் விமன் ரெண்டு பேரும் போட்டுருந்தான்னு ஆதிசங்கரர் அவருடைய ஸ்லோகத்துல சொல்றாங்க. தேங்க்யூ சங்கர் ஐயர், தேங்க்யூ. மற்றவர்கள் வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்கு? ஐயா வெங்கட்ராமன், சொல்லுங்க ஐயா. எனக்கு இந்த படலம், இந்த 7 பாடல்களை சீதை வதை படலம்னு மாத்திடலாம்னு நினைக்கிறேன். ஐயா நீங்க சொன்னீங்க இதுக்குள்ள எந்த ஒப்பீனியனும் நீங்க போகாதீங்க, அடுத்த கிளாஸ். அதனால ஏதோ இருக்கலாம் பின்னாடி, அதுக்கு 1000 காரணங்கள் சொல்லலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா ராமாயணத்தை பத்தி என் பார்வையே மாறி போச்சு இந்த 7 இதுக்கு அப்புறம். இது வரைக்கும் உங்களுக்கு இது இருக்குன்னு தெரியலையா? நிச்சயமா அதாவது கம்பனோட இந்த வார்த்தைகளினுடைய ஆழத்தை கொண்டு வரும்போது தானே. ஒரு வார்த்தையில சொல்றது வேற, சீதையை பார்த்து திட்டினா அப்படின்றது வேற விஷயம். பட் இந்த வார்த்தைகளினுடைய ஆழத்தெல்லாம் கேட்கும்போது இங்க ஒரே ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்டுடுறேன். வால்மீகி ராமாயணத்திலேயே இந்த இடம் எப்படி ஹேண்டில் ஆகுது? இதே வால்மீகி ராமாயணத்துல இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். ஐயோ, வால்மீகி ராமாயணத்துல இருந்த பல ஸ்ட்ராங்காக, பிராங்காக, கொச்சையாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வால்மீகி காலத்துல அதெல்லாம் சரியாக இருந்தது. கம்பர் காலத்துல வரத்தே கம்பர் அதெல்லாம் கொஞ்சம் சாஃபன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாசூக்கா சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். கொஞ்சம் நிறைய மெருகு கேள்வி ஐயா, ஒரே கேள்வி. இந்த இடத்துல அனுமன் எங்க இருந்தா? கரெக்ட் ராஜ், நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் மெருகு ஏற்றப்பட்டிருக்கு. இது பண்ணி அதை கொஞ்சம் சாஃபன் பண்ணி சொல்றீங்க. வால்மீகி ராமாயணத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இல்ல, நான் ஒரு ஆண், எனக்கே கோபம் தாங்க முடியல. நம்பர் 1. ரெண்டாவது அனுமன் எங்க இருந்தான்? இங்கதான் பார்த்துட்டு தான் இருக்கான். மூணாவது ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். நீ இருக்கிறத விட செத்து போன்னு சொன்னா என்னதான் சீதை செய்திருக்கணும்னு ராமன் எதிர்பார்த்தான்? ஒரு கதையாவே பார்ப்போம். எதுலயுமே ஒரு ஜஸ்டிபிகேஷன் பேசிக்கா ஹியூமன். அடுத்த வகுப்புல பார்க்கலாம் சார். ரைட் வெங்கட்ராமன், அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ரைட். ஆனா ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கேன். இந்த முதல் தடவையா இந்த வகுப்புகள்ல சந்தோஷம் இருந்திருக்கு. அருமை அருமைன்னு அந்த வார்த்தைகள் தமிழ் எல்லாம். பட் இது ரொம்ப ஒரு என் பார்வையே மாறுது. அவ்வளவுதான். நன்றி நன்றி. வேற ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சாம்பவி பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இந்த 61வது செய்யுள்ள ராமர் சீதைய பாக்குறத மயில பாம்பு பார்த்தா மாதிரிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வரி வருது இல்லையே சார்? ஆமா, அதுக்கு என்ன அர்த்தம்? மயில பாம்பு பார்த்தா மாதிரிங்கிறதே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கே பாக்குறதுக்கே, கேக்குறதுக்கே. அந்த உவமை சொல்றேன். அது அப்படித்தான். ஒன்று மயிலும் பாம்பும் ஒன்றுக்கொன்று பகை உடையவை வல்லவா? ஆமா. அதனால ராமனுக்கும் சீதைக்கும் அப்ப அவ்வளோ ஒரு அப்படி ஒரு பகை உணர்ச்சியோட பாக்குறதா அர்த்தம் எடுத்துக்கணுமா நம்ம? ஒரு வாரம் பொறுங்கோன்னு கேட்டிருக்காரு. இல்ல, இந்த வார்த்தைகள் சொல்வதற்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தான் சொல்ல முடியும். ஐயா ஒரு ஐயம். அமையுடன் நோக்கினான் ராமன், அன்போடு நோக்கினான்ங்கிற மாதிரி அந்த முதல் பாடல்ல பொருள் சொன்னீங்க. ஆமா, அன்போட பார்த்துட்டு எப்படி இப்படி அக்னியா வார்த்தைகளுக்கு தொடுக்கின்றான் ராமன்? அதுதான் அடுத்த கிளாஸ். இல்ல, அதுதான் அந்த 60வது செய்யுள்ள அன்போட பாக்குறதா சொல்றோம். அப்புறம் 61வதுல பாம்பு மயில பாம்பு பாக்குற மாதிரின்னு ஒரு க்ஷணத்துல அப்படி பார்வை மாறிடுறது.
அவன் ஏற்கனவே பயங்கர கோபத்துல இருக்காம்மா. விபீஷன் வேற ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டான். சீதையை அழகுபடுத்தி கூட்டின்னு வந்திருக்கான். அந்த ஒரு கோபம் ஒண்ணு. முனிவர்கள்லாம் வந்து விரட்டுறாங்க. அவங்க ஓன்னு அலறாங்க. அந்த கோபம் வேற. அப்ப இது வந்து போலியான கோவம் தான் தோன்றது. ஊருக்காக சும்மா அப்படி ஒரு கோவப்படுற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. இருந்தாலுமே வந்து ரொம்ப ஊருக்காக கடுமையா இல்ல, இருக்கு வார்த்தைகள். ஊருக்காக இல்ல நிச்சயமா. ஓகே, ஊருக்காக இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பேச முடியாது. இன்னொரு நீங்க மனசை சாந்தப்படுத்திக்க விஷயம், மயிலும் பாம்பும் ஒன்னோட ஒண்ணு பார்த்துட்டா பாம்பு தான் பயப்படணும். நான் தான் சொன்னேன், மயில் வந்து பாம்பை காலில் எடுத்து வச்சு படம் பார்த்துருக்கோம். நம்ம எல்லா படத்துலயும் பார்த்தது. என்னோட பார்வை சீதை வின்ஸ் ஓவர் ராமன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். அந்த எச்சில் என் உடல் உயிர் ஏகிற்றே அப்படின்னு ஒரு செய்யுள் வந்தது இல்ல, அந்த இடத்துல அது சலைவான்ற அர்த்தத்தை விட எச்சம் என்ற அர்த்தம் கரெக்டா இருக்குமோ? அதாவது மத்த எல்லாம் எங்கிட்ட இருந்து போயிடுத்து, உயிர் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கு. புரியல நீங்க கேக்குறது. எச்சில் என் உடல் உயிர் ஏகிற்றே, எச்சம் என்ற அர்த்தத்துல எடுத்துக்கலாமான்னு கேட்க. என் உடல் அதுல ஒண்ணுமே இல்ல, உயிர் மட்டும்தான் இருக்கு. அதாவது நான் இங்க எப்ப உன்னை பிரிஞ்சு சிறைப்பட்டு இங்க வந்தனோ அந்த உயிர் மட்டும் எச்சம் பாக்கி இருக்கிறது. மீதி இருப்பது என்னுடைய உடல் மட்டும்தான். அதை சலைவான்னு எடுத்துக்க வேண்டாம். மாசுபட்டதுன்னு சொல்லாம கூடு, வெறும் கூடு தான் இருக்கு. கூடு கரெக்ட். ஐயா, ஆனா அந்த எச்சில்ங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணோம்? ஏன்னா அந்த எச்சில்னு சொன்னாலே வந்து அர்த்தமே மாறி போறது. இப்ப எச்சில்னாக்கா நான் சாப்பிட்டதை இன்னொருத்தட்ட கொடுத்தானாக்கா அது எச்சில்னு சொல்றோம். அப்ப என் உடல் எச்சில்னாக்கா என்ன அர்த்தம் ஆறுது? அதுல ராமரை பார்த்து அந்த மாதிரி சொல்றதுனாக்கா அப்ப அர்த்தமும் மாறி போறது. இவ்வளவு வார்த்தைகள் பிரயோகம் தெரிஞ்ச கம்பன் எச்சில்ங்கிற வார்த்தையை அதுலயும் இந்த இடத்துல உபயோகிக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? வேற வார்த்தை இல்லையா? வேணும்னே போட்டிருக்காரு. அதான் அடுத்த கிளாஸ்ல எல்லாம் விடை கிடைக்கும்மா. அண்ணா இப்ப நான் நீங்க அடுத்த வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்வியல் எடுத்துட்டாலும் கணவன் மனைவி கிட்ட இப்ப சண்டை இருக்குது, கோபம் வருத்தம் எல்லாம் இருக்குது. ஏதோ பேசிட்டாரு. கம்பன் வந்து பெண்கள் எப்படி இருக்கணுங்கிறது கூட சொல்லிருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா அதனால நீங்க சொல்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு வாரம் டைம் கொடுப்போம். அது வந்து லக்ஷ்மணனை வந்து சீதை கண்டு கோஷின்றதால சொன்னது. ராமர் வந்து சீதைக்கு தெரிவிக்கணும், இது மாதிரி பேசக்கூடாதுன்னு தெரிவிக்கணும். இது மாதிரி லக்ஷ்மணனோட கண்ணியத்தை சந்தேகிக்கிற மாதிரி சொன்னதால ராமன் சொன்னது. ஓகே, வேற ஏதாவது ஐயா வணக்கம். சேதுராமலிங்கம், ஒரு சந்தேகம் கேட்கலாமா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அந்த கம்பலைன்னு சொல்லி இவர் வந்து விபீடனை திட்டுறதெல்லாம் நல்லா புரிஞ்சுட்டு வந்தது. யாரு அழுது அந்த இடத்துல ராமனுடைய மூட கெடுத்தது? எல்லாரும் முனிவர்கள். சேதுராமலிங்கம் ஐயா, அந்த கூட்டம் எல்லாரும் சீதையை பார்ப்பதற்காக மொய்க்கிறார்கள். ஆமா, அங்க இருக்கிற அரக்கர்கள் எல்லாம் விரட்டுகிறார்கள். குச்சி எடுத்து விரட்டு, ஓச்சலால் ஒரு குச்சி எடுத்தோ இல்லைன்னா ஈட்டி எடுத்தோ வாழை எடுத்தோ விரட்டுறாங்க. சீதையை பார்க்க முடியவில்லையே அப்படிங்கிற ஏக்கத்துல இந்த முனிவர்கள் எல்லாம் கம்பலை எழுப்புகிறார்கள். அதுக்கு விபீஷணன் ஏன் திட்டணும் இவரு? சொல்றேன் கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம். விரட்டுபவர்கள் நிருதர், அரக்கர்கள். அதனுடைய தலைவன் வீடணன். சரி, தெரிஞ்சிட்டேன். அவன் தான் சிஇஓ இப்போ. நன்றி நன்றி. ஐயா, நான் துரைதனபாலன் பேசுறேன். கோளில் கீடம் போல அப்படிங்கிற ஒரு சொற்கள் வருது இல்ல? ஆமா. அந்த இடத்துல கோளில்ங்கிறதுக்கு வள்ளுவர் சொன்ன கோளில் பொறியில் அப்படிங்கிற பொருள் சரியா பொருந்துற மாதிரி தோணுது. கோளில் கீடம்னா எந்த குறிக்கோளும் இல்லாத கீடம். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை. அந்த குரல்ல கோள்ங்கிறதுக்கு வந்து அந்த குறிக்கோள், ஒரு நோக்கம், அந்த மாதிரி பொருள்ல மண்புழு வந்து ஒரு நிமிஷம் சீமை பேசுறேன். மண்புழு வந்து முன்னால போயிட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு தடை வந்தாச்சுன்னா அப்படியே பின்னால போகும். முன்னும் பின்னுமா போகும். ஒரே திசையை நோக்கி போகாது கீடம் என்பது. அதனால
நீ வந்து ஒரே திசையை நோக்கி பார்க்காம வேற என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்திருக்க. ஒரு திசை குறிக்கோள் மாறிவிட்டாய் இல்லாத என்பதற்காக கோள் என்பது குறிக்கோள் தாராளமா வச்சுக்கலாம். சரிங்க, திறபுத்தி நல்லது. இல்லாதவள்ங்கிற மாதிரி கோள் தூக்கிக்கலாம். என்பதற்கு குறி குறிக்கோள் இல்லாத என்பதும் அர்த்தமா? குறிக்கோள் இல்லாத புழு போல. நல்லதுங்க. நன்றி ஐயா. வேற ஏதாவது கருத்துக்கள்? இன்னும் ஒன்னே ஒண்ணு இருக்கு ஐயா, நான் பேசலாமா வெங்கட்ராமன்? சொல்லுங்க ஐயா. அதாவது நீ ஆஃப்டர் ஆல் நிலத்துல பிறந்தவ தானே அப்படின்னு அவளோட பிறந்த வீட்டை பத்தி கேட்கிறாரு ராமன். ஆனா வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலன்னு அவ வாழ்ந்தவ. இவரோட சேரலன்னா அவ அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பா. ஏன்னா இவங்க அப்பா சொன்னது கேட்கறதுக்காக அவளும் கூட 14 வருஷம் போனா. எந்த ஒரு இடத்துலயும் ராமர் அவ குறையே சொல்லல. ரைட், அதோட நிறுத்திட்டேன். ஐயா அடுத்த வணக்கம். வாரம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த சாப்டர் எழுதிட்டு இருக்கும் போது டயத்துக்கு காஃபி வந்திருக்காது அவரு கம்பருக்கு. டென்ஷன் ஆகி திட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா சீதை என்ன கேட்டிருக்கணும்னா, இவ்வளவு என்ன திட்டுறியே, இந்த 14 இயர்ஸ் நீ என்ன பண்ணிருந்த, நீ என்ன பொண்ணோட சுத்திட்டு இருந்த, நீயும் வந்து அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும். உள்ளபடி இந்த ரொம்ப யாரோ சொன்ன மாதிரி அருமை அருமையெல்லாம் சொன்னது போக இப்ப வந்து ஆத்திரங்கள் வருது மக்களேங்கிற மாதிரி ஆயிடுத்து. இந்த பேரன்பும் பெருங்கோரக்காரனும் ஒரு படம் வந்திருக்கு, அந்த மாதிரி இருக்கு இது. இதுல கொடுமை தான் இருக்கு. ஆனா எனக்கு வந்து ஒரே ஒரு கரெக்ஷன் நான் சொல்ல விரும்புறேன். இதுல யாரோ சொன்னா, யாரும் தெரியல, ராமரை பற்றிய பார்வையே மாறிவிட்டதுன்னு. கிடையாது, கம்பரை பற்றிய பார்வைதான் மாறி இருக்கு. கம்பரோட எழுத்துலதான் அதோட தமிழின் அழகுதான் இதுல மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அருமையா இருந்தது இந்த வகுப்பு. நீங்க சொல்லும் போது அதை பிரிச்சு சொல்றச்ச ராமர் என்ன அப்படி கோபமா சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு வகுப்பு. ராமனை காப்பாத்துறதுக்காக கம்பனை காவு கொடுத்துட்டீங்க நீங்க. ஆமா, இல்ல மீதிக்கெல்லாம் வந்து கம்பர் என்ன அருமையா எழுதியிருக்காரு சொல்லிட்டு இப்ப மட்டும் ராமரை பத்திய பார்வையை மாறி விட்டுதான் அதுக்காக கேட்கிறேன் நானு. அப்புறம் அந்த கவ்வை ஐயா, அந்த கவ்வை சொன்னேன் இல்லையா, அந்த கவ்வை சொன்னீங்க. வால்மீகி அதை விட ஜாஸ்தி எழுதி இருக்கிறார் சார். கம்பரை மட்டும் காவு கொடுக்கல, வால்மீகியும் சேர்த்து காவு. கவ்வைக்கு நீங்க என்ன பொருள் சொன்னீங்க? கவ்வை குற்றம், பழி, தீமை. வழின்னு ஒரு பொருள் சொன்னீங்கல்ல. பழி. ஓகே, மூலம் கிடையாதா? மூலம் பழி. கவ்வை இல்லாதது, பழி இல்லாதது. ஓகே, நன்றிங்க ஐயா. மாமா நமஸ்காரம். சொல்லுங்க ராமகிருஷ்ணன். நீங்க 7 பாட்டு தான் அப்படின்னு வட்டி கணக்கு மாமா. ஹலோ வெங்கட்ராமன், நீங்க ப்ளீஸ். நீங்க 7 பாட்டு தான் சொன்ன சொல்லும் போது ஒரு பாட்டோட நிறுத்திருக்கலாம். எந்த மன தைரியத்துல நீங்க 7 பாட்டையும் படிச்சேன்னு தெரியல. ஆனா வேகமா போயிட்டு நிறுத்தி போலாம் ஐயா. இல்ல, இது வந்து ஒரு இலக்கியம் படிக்கிறோம், பாதி மறைச்சு சொல்றதோ ஒரு பாட்டு. இந்த 7 பாட்டு நான் சொன்னதான் கம்பன்லேருந்து எடுத்துட முடியாது. இந்த 7 பாட்டு இருக்கு. நான் திரும்ப அதான் சொல்றேன். இந்த பாடல்களை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள போகிறோம், அதுதான் முக்கியம். வாரக்கிழமை நீங்க என்ன சொன்னாலும் முக்கன் காட்டிலும் குற்றம் குற்றமே. ஐயா, இன்னொரு ஒரு எனக்கு ஒரு ஆசை என்னன்னாக்கா, இப்போ இவர் 7 செய்யுள் சொன்னாரு இல்ல, இவர சீதைய வந்து வெய்யறதுக்கு. ஐ ஹோப் சீதை gives back word to word. 7 செய்யுள் என்ன 14 செய்யுள் அவ திருப்பி பதில் கொடுக்கணும் அக்னி பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி. அது வந்து இல்லனா கம்பன் திரும்பி வந்து எழுதணும். சாம்பவி, சொல்லுங்க சார். Are you saying this as a lady? Wife. As a lady, as a wife, as a human being. அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது? நம்ம ராமாயணம் கேட்டு வளர்ந்தவா. இது வந்து அதனாலதான் நான் சொன்னேன், இந்த கிளாஸ் அன்பார்ச்சுனேட்லி இது வந்து ட்ரங்கேட்டடா போச்சு. இந்த 7 பாடல்களையும் சொல்லி அதுக்குண்டான விளக்கத்தையும். இப்போ நீங்க எல்லாம் ரெடினா எனக்கு 11 மணி ஆயிடும் ராத்திரி. ஓகே, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். எல்லாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, அவங்க சாம்பவியமா சொன்ன கருத்தை நானும் வழிமொழிகிறேன். பிராட்டியார் என்ன சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. விதியும் அதுவே அவங்க சொன்னது சுரீர் குத்துன மாதிரி இருந்தது அந்த படிக்கப்படும் போது. இப்ப நான் அதை பத்தி பேச விரும்பல. அடுத்த வாட்டி நீங்க சொல்லணும், அதை கேட்கணும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா, லாஸ்டா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். வெங்கட் அகைன்,
சாரி, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட விடு. நீங்க இதுக்கப்புறம் எவ்வளவுதான் ராமன் கன்வின்ஸ் பண்ணாதோ, இத்தனை 1000 பேரை சுத்தி வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொன்ன அப்புறம் நான் சீதைக்கு அண்ணனா ஃபீல் பண்றேன், அவ்வளவுதான். அப்போ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஏவிகே சாருக்கு, அடுத்த வாரம்ங்கிறது திங்கக்கிழமையே ஆரம்பிச்சிடுது. வியாழக்கிழமை வரைக்கும் போக வேண்டாம், திங்கக்கிழமையே ஒரு ஸ்பெஷல் கிளாஸா வச்சு இந்த தீர்த்துலாம். Everybody, you are all entitled to your views, your opinion. ஐயா, என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் என்னன்னா, இந்த மாதிரியான நேரத்துல இந்த வகுப்பை நம்ம நிறைவு பண்ணக்கூடாது. ஏன்னா இது ரொம்பவே சென்சிட்டிவ் இஷ்யூ. இது இப்ப இன்னைக்கு நாளைக்கு ஏதாச்சும் எனக்கும் என் கணவருக்கும் சின்ன மனஸ்தாபம்னா கூட ராமரே அப்படிதான் திட்டினார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உடனே நமக்கு தோணிடும். இது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ. ஏன்னா நாம அது ஒரு கதையால பார்க்கல. ஆனா அதையும் தாண்டி பகிரங்கமா சொல்லணும்னா நான் ஃபீல் பண்றது, நம்மளுடைய தமிழும் சரி, நம்முடைய வழியும் சரி, ஒரு உண்மையா காட்டுறோம். நாம நினைச்சிருந்தா இதை கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். இத்தனை உரையில எத்தனை இடைச்செறிகள் வந்த மாதிரி இதை தூக்கிட்டு இருக்கலாம். எப்படி அவர் சைவத்தில இருந்தே விலக்கி வைக்கிற சிவனேன்னு சொன்னாரோ, சைவத்தில இருந்தே சுந்தரரை விலக்கி வைக்கிறேன்னு சொன்னாரோ, அந்த மாதிரி நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அலசி ஆராயிரும். உள்ளபடி ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ஒரு நார்மல் மனசு இருக்கிறவங்களுக்கு நெஞ்சு வெடிச்சு போயிடவா சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு. அதுவும் சீதை மாதிரி ஒரு மென்மையானவங்களுக்கு ராமனே நினைச்சு உருகின்னு இருக்கும் போது இப்படி ஒரு கடும் சொற்கள்னா, அந்த ரொம்பவே கடும் சொற்கள், ஒரு கேரக்டர் அசாசினேஷன், ஒரு திட்ட சாப்பிட்டு இருந்தியா தூங்கிட்டு இருந்தியாலாம் என்ன அர்த்தம்? சும்மா நமக்கு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாலே கோவம் வருது. ரொம்பவே ரொம்ப நல்ல. ஆனா நெக்ஸ்ட் டைம் நீங்க வகுப்பெடுக்கும் போது இதை மட்டும் எடுத்து இதுக்கான விளக்கத்தையும் உடனே கொடுத்தாதான் எங்களுடைய மன கொந்தளிப்புல அடங்கும். இது பிபி ஏறி இருக்கு. நீங்க எல்லாம் பரவாயில்ல பெண்கள், எனக்கு ஏறி இருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஐயா சாரி, கோச்சுக்காதீங்க எல்லாரும். ஒரே ஒரு வேறுபட்ட கருத்தை சொல்லிடுறேன். கண்ணதாசன் மிகப்பெரிய மகாகவி எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அதாவது நம்ம வாழ்நாள்ல ஒரு பாட்டுல எழுதியிருப்பான், மல்லிகை முல்லை பாட்டுல. எனக்கு இது வரைக்கும் அதுக்கு அர்த்தமே தெரிஞ்சதில்லை. மாமன் என்று சொல்ல ஒரு அண்ணன் இல்லை இங்கு அங்கு அப்படின்னு சீதையை பத்தி சொல்லும்போது சொல்லுவான், அந்த அண்ணன் உண்டு இங்கு அப்படின்னு. ஆமா, வெங்கட்ராமன். எனக்கு கண்ணதாசன் ஏன் அப்படி சொன்னான்னு. அண்ணன் ஒருத்தர் இருந்தா விட்டுருக்க மாட்டார் ராமனை. எல்லோருக்கும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தான் கொண்டு வர விரும்புறேன். ஐயா அனுப்பி இருக்கிற பாடல்கள்ல கீழே உள்ள பாடல்களை படிச்சாலே மனசு கொந்தளிப்பு கொஞ்சம் அடங்கிரும். இன்னைக்கு அவங்க கிளாஸ்ல கவர் பண்ண முடியலையே தவிர அவங்க அனுப்பிச்சிருக்க பாடல் இன்னும் கொஞ்சம் இருக்குது கீழே. பிராட்டியார் சொன்ன பதிலெல்லாம் அதுல வருது. அதை படிச்சாலே கொஞ்சம் கொந்தளிப்பு அடங்கிடும். ஒரு வாரம் காத்திருப்போமே ஐயா பேசுறது கேட்கறதுக்கு. அவ்வளவுதான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தயவு செய்து அடுத்த வாரம் வந்துருங்க. அப்புறம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன கூப்பிட்டு போன் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஐயா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் நான் இங்க லிங்க் ஆவேன். ஓகே, நன்றி அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் கண்டிப்பா அத்தனை பேர் ஆஜர் சார். நீங்க எங்க இருந்தாலும், ஹாஸ்பிட்டல் இருந்தாலும், தோட்டத்துல இருந்தாலும், காட்டுல இருந்தாலும், எங்க இருந்தாலும் அடுத்த வாரம் கண்டிப்பா வந்தே ஆகணும். இல்லன்னா உங்க விளக்கம் கேட்காம எங்களுக்கு தூக்கமே வராது. அது இல்லாம இந்த மாதிரி கருத்து பகிர்றதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் விட்டுருங்க. 4 பாட்டு இருந்தா போறோம். இல்ல இது இனிமேல் இதை நினைச்சா தூக்கமே வராதாட்டு இருக்குது. சார் நமஸ்காரம். இப்ப இந்த எல்லாருக்கும் ஒரு சமாதானமா ஒரு அபிப்பிராயம் சொல்லலாம்னு இருந்தது. இவ்வளவு கொந்தளிப்புமே ராமர் எதிர்பார்த்ததுதான். அதுக்காக தான் அவர் இவ்வளவு பேசினார் அப்படின்னு. என்ன ரீசன்னா, என் பொண்டாட்டி யாரும் வையக்கூடாது, நான் அந்த அளவுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் யாருமே என்னுடைய சீத்தைய பத்தி தவறுதலா ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படிங்கறது அபிப்பிராயம் தான் இது எல்லாத்தையும் பண்ண வச்சது அப்படிங்கிற ஒரு பாவம். டாக்டர் ஸ்ரீதர் ராஜகோபால். அப்படி சொல்ல முடியாது. புருஷனே இப்படி திட்டும் போது அப்ப நாங்களும் செய்து திட்டலாம் தான் வரும். நன்றி அனைவருக்கும் நன்றி.